ஹாய் ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெக்குக்கான ஒரு 2 ஷார்ட் தான்டா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மறக்காமல் நம்மளோட வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக கேளுங்க. கேட்டுட்டு இதில் என்ன பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்கடா. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஃபர்ஸ்ட் 1 ஷாட் தான் யோசித்தேன். அப்புறம் ஸ்டோரி கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருந்துச்சா அப்படி நான் 2 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்டா. ஓகேவா? சரிடா, ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது ஸ்டோரியுடைய ஸ்டார்டிங்கில் தான் நம்ம டயாங்கு அவரோட ரூமில் உட்காந்துட்டு அவர் ஒரு டைரி எழுதிட்டு இருக்காரு. அந்த டைரியில் ஒரு டேட் போட்டு அந்த டேட்டில் அவர் எழுதிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் என்ன நீ அம்மான்னு கூப்பிட்ருக்க. நான் பையன்தான், ஆனால் என்னை நீ அம்மான்னு கூப்பிடும்போது என்னை அறியாமல் எனக்கு ஒரு அம்மா ஃபீல் தான் வந்துச்சு. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது நீ என்னை அம்மான்னு கூப்பிட்றது. எப்போவுமே நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன் அப்படின்ட்டு அதில் நம்ம டயாங் எழுதிட்டு அப்படியே அந்த டைரியை க்ளோஸ் பண்ணுறாரு. கீழே தான் ஏதோ சவுண்ட் கேட்குது. கீழே டயாங் அப்படியே இறங்கி போய் பார்க்குறாரு. இப்போ டயாங்கோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குனாக்கா, ஒரு நார்மலான ஒரு டிஷர்ட்டும் ஒரு ட்ராக் பேண்ட்டு தான் போட்டிருக்காரு. இப்போ டயாங்கு அப்படியே கீழே இறங்கி வராரு. அங்கே ஒரு 1.5 ஏஜ் அந்த மாதிரி இருக்கிற ஒரு சின்ன குட்டி பாப்பா, கேர்ள் பேபி தான், சின்ன குட்டி பாப்பா க்யூட்டாக உட்காந்து ஆப்போசிட்டில் உள்ள ஒரு பர்சன் கூட உட்காந்து அப்படியே சிரித்து அப்படியே விளையாடிட்டு இருக்குது. அந்த பர்சன் அந்த பாப்பாவை பார்த்து அவருமே சிரிப்பு கட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இப்படியே 2 பேரும் விளையாடிட்டு இருக்கா. இதை டயாங்கு தூரத்தில் நின்று பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு என்ன தோணுதுனாக்கா, இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி அவனுக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது, இது போதும். இப்படியே அந்த பாப்பாவையும் அந்த பர்சனையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டயாங்கு தோணுது. இப்படியே நிற்கிறத அந்த பர்சன் பார்த்துட்டு, ஹே டயாங், நீ அங்கே நிற்கிற, இங்கே வா அப்படின்னு கூப்பிட டயாங்கும் இது வர அப்படின்ட்டு அடிக்கல இங்கே வராரு. டயாங், பாத்தியா என்னை அப்பான்னு கூப்பிட்றாரா அப்படின்னு சொல்லவும் டயாங் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறோம். அப்போது அந்த பாப்பா டயாங்கை பார்த்துட்டு அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அது க்யூட்டாக கூப்பிட அந்த பர்சன் டயாங் அப்படின்னு சொல்ல லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, அம்மா ஜெக்குக், உன்னை இப்போ தான் அப்பான்னு கூப்பிட்றா. என்னை 2-3 டேஸாக அவள் இப்படி கூப்பிட ட்ரை பண்ணுறா. ஃபைனலி இன்றைக்கி மார்னிங் என்ன அம்மான்னு கூட தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்போதே டயாங்குது, இல்லை ஜங்குக், எனக்கு இது ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீலாக தான் இருக்குது, என்னை அப்படியே கூப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல, இல்லைடா அது ஃப்யூச்சரில், நீ பாரு ஃப்யூச்சரில் நம்ம ஜோனா குட்டிக்கு அம்மா இல்லை அப்படிங்கிற எந்த ஒரு இயக்கமும் வந்துடக்கூடாது, நான் அவளுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பேன் அப்படின்னு சொல்ல, ஜேகே அது டயாங்கும், இங்கே பாரு ஜங்குக், நீ எதையும் நினச்சி ஒரி பண்ணாது, ஓகேவா? அவளுக்கு நான் நல்ல ஒரு அம்மாவாக இருப்பேன். அவள் அம்மா ஃபீலே இருக்கக்கூடாது, அம்மா இல்லை அப்படிங்கிற ஃபீல் இருக்கக்கூடாது, நான் அவளுக்கு இருப்பேன், நான் அவளை பார்த்துக்குவேன், ஓகேவா அப்படின்னு சொல்லவும் ஜேகேயும் விட்டுறாரு. அந்த வருஷம் ஜேகே தான், ஜேகேயும் விட்டுறாங்க. டீ ஜியோனை தூக்கிட்டு அவன் மில்க் ஃபீட் பண்ணுறதுக்காக பாட்டில் எடுத்துகிட்டு அவன் போய்ட்டு சோஃபாவில் போய் உட்காந்து டேங்க்கு டேங் அந்த ஜியோனா பாப்பாவுக்கு மில்க் ஃபீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த ஜியோனா பாப்பா க்யூட்டாக அந்த மில்கை குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. இப்போ டேக்குக்கு 2 பேருமே அப்படியே உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அவங்களுமே படுக்க போயிட்டாங்க. ஜிகே தனி ரூமில் இருப்பார். டயாங் ஜியோனா கூட தான் எப்போவுமே தூங்குவாங்க, அவனை தனியாக விட மாட்டாங்க. ஸோ ஜியோனா கூட டயாங் அப்படியே படுத்து தூங்குறாரு. ஸோ அப்படியே தான்டா அந்த நாட்கள் உருண்டு அந்த நிமிஷங்கள் வருஷங்களாக கடந்து போகுது. இப்போ நம்ம ஜோனா குட்டிக்கு ஒரு 4.5 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் இப்போது நம்ம ஜேகே தான் அவர் அவசரமாக அவருடைய ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணிருக்காரு. அந்த ஆஃபீஸ்க்கு அவர் தான் சிஇஓ. பல வருஷ கனவு ஃபைனலி அந்த கனவை அவர் நிறைவேற்றிட்டார். இப்போது ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே அங்கே மிரரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் நம்ம ஜேகே அப்புறம் இன்னொரு லேடி 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபோட்டோவில் சிரிச்சிட்டு நிற்கிற மாதிரி அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்கும். இப்போது நம்ம ஜேகே தான் அந்த ஃபோட்டோ கிட்டே போயிட்டு, வயல் ஃபைனலி ரொம்ப வருஷ கனவு நிறைவேறிடுச்சு. எனக்கு தெரியல டயாங் மட்டும் என் லைஃப்பில் இல்லைனாக்கா இவ்வளோ இந்த பிளேஸை நான் அச்சீவ் பண்ணியிருப்பேனான்ட்டு எனக்கு நிஜமாகவே தெரியல. அவன் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தான், இன்க்ளூடிங் என் ஃபேமிலிலாம். நீ பிஸ்னஸை விட்டுட்டு அப்பா பிஸ்னஸை பாரு, உன்னால் தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது கூட
தயாங்கு தான், நான் பார்த்துக்கிறேன், இன்னும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு, ஒரு ஐடியா எப்போவுமே வெற்றி கிடைக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும், நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவன் தான் ஃபினான்சியலாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். இப்போ வரைக்கும் அவன் கூட இருக்கான். எனக்கு ஜோனாவை நான் வளர்க்க கஷ்டப்படுற மாதிரி தெரியல, ஏன்னா அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். நீ இல்லாத குறை கூட தெரியல, அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறான். உனக்கு ஒன்று தெரியுமா, அவள் ஜோனாவை ஜோனா தயாங்க அம்மா அம்மான்னு தான் கூப்பிட்றா. எல்லாத்தையும் நீ மேலே இருந்து பார்த்துட்டு தானே இருப்ப. உன்னோட பிளெஸ்ஸிங்கும் வேணும், மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு நம்ம ஜேகே தான் அப்படியே கீழே இறங்கி வராங்க. கீழே பார்த்தாக்கா வீடு தலை கீழே இருக்குது. தயாங்கு ஜோனா பின்னாடி ஓடிட்டே இருக்காங்க. ஏய் ப்ளீஸ்ப்பா பாப்பா இது மட்டும் பாப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு ஜோனா தரத்திலே இருக்க. ஜோனா சுற்றி வருஷம் முடிய முடியாது, சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கா. என் ஜெகி பார்த்துட்டு தயாங்க என்னாச்சு, வந்துட்டே ஜெகி பாடுபடுத்துறா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வேறு விளையாடிச்சிட்டு போகணும். ஐயோ என்ன முடியலடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்போ ஜெகி ஜோனா டாடி செல்ல குட்டியில் இங்கே வா, வரேன் அப்படின்ட்டு ஜோனா ஒரு பப்பி ஆட்டம் ஜெகி கிட்டே போக. அப்போது தயாங்கு இவ்வளோ நேரம் எனக்கு பாடப்படுத்தினேன், உன் அப்பனை பார்த்தோன்னே நீ போயா நீ அப்படின்னு சொல்ல. தானே அம்மா திட்டாத சொல்லுதாடா. தயாங் திட்டாதடா, எனக்கு தான் தெரியும், இந்த அப்படி நான் போய் ரிட்டையர்ட் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து சாப்பாடு இதை வந்து ஜெய்கிட்ட கொடுக்குறாங்க. அவனுக்கு அர்ஜென்ட்டுங்க எனக்கு மீட்டிங் இருக்குது, அவன் போகணும். டைம் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். தயாங் மீட்டிங் உட்காரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு காலையில் ஆல்ரெடி ஃப்ரெஷ்அப் ஆகிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து கை கால் முகத்தை மட்டும் அலம்பிட்டு தயாங் வந்து அவனுமே வந்து ஒரு ஃபார்மலான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டு அவனுமே வந்து கீழே வராங்க. அவனோட பேக் எடுத்துகிட்டு கீழே வராங்க. இப்போது சாப்பாடுமே அழகாக ஊட்டி முடிச்சிடறாங்க. வீடெல்லாம் பூட்டிட்டு இப்போ 3 பேருமே ஒரே காரில் தான் கிளம்பி வெளியில் போகிறாங்க. இப்போ ஜோனா தான் நேராக ஸ்கூலுக்கு விட போகிறாங்க. ஜோனா இறக்கி விட்டோடனே ஜோனா வந்து டேடா அப்படி சொல்லிட்டு ஜிக்கு ஒரு ஹக் பண்ணி சிக்ஸில் கிஸ் பண்ணுறேன். அதே மாதிரி மம்மி அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு தயாங்க ஹக் பண்ணிட்டு அவள் சிக்ஸில் கிஸ் பண்ணுறான். ஓகே பாய் இங்கே பாரு, ஃபுட்டெல்லாம் வச்சுருக்கேன், கரெக்டாக சாப்பிட்ணும் ஓகேவா, ரொம்ப சண்டை பண்ணக்கூடாது, எனக்கு ஸ்கூல்லேருந்து காலே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் மீட்டிங் வந்தாக்கா ஜோனாவா சமத்து புல்லுன்னு சொல்லணும், அந்த மாதிரி நடந்துக்கணும் புரியுதா. ஈவினிங் மம்மி வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல. ஓகே மம்மி அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஜோனா அங்கேருந்து கிளம்பிட்டான். நம்ம ஜேகே தான் அதை பார்த்து ஹெட் செக் பண்ணிவிட்டு போகலாமா, போகலாம் தயாங்க போகலாம் ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ 2 பேரும் தான் ஆஃபீஸ் போகிறாங்க. ஒரே ஆஃபீஸ்க்கு தான் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அவருடைய கம்பெனியில் தான் நம்ம தயாங்கமே ஒர்க் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி தயாங்க வந்து வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பார். சைட் பை சைடு வந்து நம்ம ஜேகேக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார், ஏன்னா இன்கம் வேணும் அப்படிங்கிறதுனால சைட் பை சைடு ஹெல்ப் பண்ணியிருப்பார். இப்போ தான் சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்க. ஸோ அவனோட கம்பெனிலே ஜேகே வந்து ஒர்க் பண்ணிக்க சொல்லிட்டான். ஓகே அவனோட கம்பெனியில் தான் ஜஸ்ட் நம்மளோட ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் நம்ம தயாங்க வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இப்போ கம்பெனி போனோடனே மீட்டிங் ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே தயாங்க மீட்டிங்லாம் கிடையாது, ஜேகேக்கு மட்டும்தான். ஜேகே தான் சிஓ, ஸோ அவர் வந்து மீட்டிங் போயிடுறாரு. தயாங்க வந்து மற்ற ஒர்க்கெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே தான் அவனுடைய ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஆஃபீஸ் முடிஞ்சு ஆஸ் யூஷுவல் நம்ம தயாங்க தான் ஜேகே கிட்டே ஜேகே ரூம் கேபினை வந்து நாக் பண்ணுறாங்க. ஜேகே கமெண்ட் ஜேகே நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன் தயாங்க நாக் பண்ணாதுன்னு. என்னதான் இருந்தாலும் இங்கே ஆஃபீஸ் நீ சிஓ எம்ப்ளாயி தானே, மூடிட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஜேகேடைய கேபின்குள்ளே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா ஜேகே வந்து சொல்லு என்ன சொல்லு, ஜோனாவை பிக்கப் பண்ண வேணாவா. ஆமாம்ல, பட் எனக்கு இப்போது 4 o'clock ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கே அப்படின்னு சொல்ல. சரி நீ மீட்டிங் பாரு, நான் அவனை கூட்டிகிட்டு நான் ஆஃபீஸ் வந்துடுறேன். சரி அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நம்ம தாங்க தான் கார் கீ எடுத்துகிட்டு அவன் நேராக ஜோனா பிக்கப் பண்ண போயிட்டாங்க. டேடி எங்கள் மம்மி அப்பாவுக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குடா, அவன் போகலாமா அப்படின்னு கேட்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோனா அழைச்சிட்டு ஆஃபீஸ் ரூம் தான் வராங்க. ஜேகே வந்து மீட்டிங் வந்து போயிட்டாங்க. ஜோனா வந்து ஜேகேடைய கேபினில் இருக்காங்க, தேங்கமே ஜேகேடைய கேபினில் இருக்காங்க. ஏன்னா தேக்கு வாக்கு முடிஞ்சிடுச்சு. அவனுமே வந்து ஜேகேடைய கேபினில் தான் இருக்காங்க. ஐயோ இவன் கேபினில் இருக்கிறதுக்கு நான் வீட்டுக்காச்சும் போயிருப்பேன், பாடுபடுத்துகிறோம், இன்னொரு கார் வாங்கலாம் பைக் வாங்கலாம்னா கேட்க மாட்டோம் அவங்க அப்பேன் அப்படின்னு சொல்லவும் ஜோனா வந்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருக்காங்க. மீட்டிங் முடியுது, ஒரு 5:30 அந்த மாதிரி தான் முடியும். சாரிடா சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொன்ன தூக்கிட்டு எனக்கு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு போகலாமா அப்படின்னு கேட்க. போகலாம் தாடி அப்படிங்கிறாங்க. இப்போ 3 பேர் கிளம்பி போகிறாங்க. தாடி பசிக்குது தாடி, ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அங்கே ஜோனாக்கு ஒரு ஐஸ்கிரீம்
டேக் யூர் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணுறாங்க. ஜேகே எப்பயுமே ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் 2 பேர் மட்டும் ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ ஐஸ்கிரீம் வருது. ஸோ 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜியோனா வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டுறாங்க. அதாவது ஜேகேக்கு ஊட்டி விட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கும் நம்ம தேங்க்ஷுக்குமே ஜியோனா அப்படியே ஊட்டி விட்டு 2 பேருமே அதை வந்து வேண்டான்னு மறக்காமல் அழகாக வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் அவங்க அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக வந்து கிளம்புறாங்க. இப்போ கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கே டின்னர் டைம் ஆகிடுது. அதாவது ஒரு 7:30 ஸோ அந்த மாதிரி ஆகிடுது. வீட்டுக்கு போன உடனேயுமே தேங்காய் ஜவுக்கு சொல்லுதே நீ ஜியோனா மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணி வச்சு நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஆர்டர் கொடுக்கலாம். எப்போ பாரு ஆர்டர், ஒழுங்காக போய் அவளை ரெடி பண்ணு, நான் ஃப்ரெஷ்அப் பண்ணு, நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்ல சரி அப்படி சொல்லிட்டு ஜேகே என்ன பண்ணுறாங்க, ஜியோனா அழைச்சிட்டு நல்லா போயிட்டாங்க. இங்கே தயாங் வந்து ஜியோனுக்கு அப்புறம் ஜேகேக்கு அவனுக்காக வந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. ஸோ டின்னர்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ 3 பேருமே டின்னர் வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ஜேகே அவனுடைய ரூமுக்கும் தயாங் வந்து ஜியோனை அழைச்சிட்டு அவங்க ரூமுக்கும் போய் படுத்துட்டு இப்போ வந்து தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஸோ இதே மாதிரி தான் அவங்களுடைய ரொட்டீன் வந்து அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக அப்படியே தான் வந்து போயிட்டு இருக்குது. தினமும் இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ தேங் வந்து ரொம்ப அழகாக அவங்க சொந்த குழந்தை எப்படி பார்த்துக்குவானோ அதே மாதிரி தான் ரொம்ப அழகாக நம்ம ஜியோனா வந்து பார்த்துக்குவாங்க. ஜேகேக்கு ஜியோனாவுக்கு வளர்க்குற கஷ்டமே இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. வேற ஒரு பர்சன் அந்த பிளேஸில் இருந்திருந்தாங்கன்னா இவ்வளோ அழகாக பார்த்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேங் அவ்வளோ அழகாக நம்ம ஜியோனாவை பார்த்துக்குறாங்க. ஒன் ஃபைன் டே ஜியோனாவை நம்ம டேக்குக்கு 2 பேரும் அப்படியே அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு டேக்கு 2 பேருமே ஆஃபீஸ்க்காக போயிட்டு இருக்காங்க. ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது டேக்கு கால் வருது. டே வந்து அப்படி சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி என்னம்மா பிரச்சனை இப்போ உனக்கு தேயா, என்னடா நான் சொல்கிறத நீ கேட்குற மாதிரி ஐடியாலே இல்லையா, இங்கே பாருங்கம்மா ஃபஸ்ட்டு காலை வைங்க, எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஜேகே என்னாச்சு தயா, ஒன்றும் இல்லை நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட்டாக உட்காந்துருக்காங்க. இப்போ கொஞ்சம் நேரம் அந்த ட்ராவல் அப்படியே போகுது. இப்போ ஜேகேக்கு கால் வருது. ஜேகே அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. ஜேகே நான் சொன்ன விஷயம் என்னாச்சு மாம், நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு அதில் இஷ்டம் இல்லைன்ட்டு, திருப்பி என்ன நீங்கள் கம்பல் பண்ணாதீங்கம்மா அப்படின்னு சொல்ல இப்போ தேங்க ஜேகே வந்து கார் ட்ரைவ் பண்ணிருப்பார்ல, ஒரு ஆள் பேச முடியாதுல்ல. ஸோ அதனால் காரில் வந்து ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணியிருப்பார். அதில் தான் வந்து ஜேகே வந்து பேசிகிட்டு இருப்பார். ஜேகே பேசுகிறது வந்து தேங்க காதில் விழுது. அவங்க அம்மா தான் பேசுகிறாங்க, அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்குது. இப்போ நம்ம ஜேகே அம்மா தான், நீ பாரு ஜங்கு, உனக்குன்னு ஒரு துணை வேணும். சரி உனக்கு அது தேவைப்படலைனாலும் உன் பொண்ணுக்காச்சும் ஒரு துணை வேணும். இங்கே பாருமா, எனக்கு என் பொண்ணை வளர்க்குறதுல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் கஷ்டப்படலை, எனக்கு இது ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், தயவு செஞ்சு விட்டுருங்க. இங்கே பாரு, அவள் நாளைக்கு அம்மா வேணும்னு கேட்டு என்ன பண்ணுவேன், இங்கே பாரு அவளுக்கு ஒரு அம்மாவாக தேங்க இருக்கும், அது போதும். இங்கே பாரு அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, தேங்க கூட ஒரு லைஃப் இருக்குது, உன்னையும் பிள்ளைய பார்த்துக்கிட்டே அவன் லைஃப் ஓட்டிட முடியுமா, அவனுக்கு லைஃப் இருக்குது. தேங்கம்மா கால் பண்ணி என்கிட்ட புலம்புறாங்க, அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறானா பண்ணிக்க மாட்டான்னு. அவன் உங்களையும் பார்த்துட்டு இருந்தால் அவனோட லைஃப் என்ன ஆகுறது, நீ வாழ்ந்துட்ட சரி ஓகே, உனக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் தயாங் அவனை லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை யார் கூடயும். அவனுக்குன்னு ஒரு மேரேஜ், அவனுக்கு ஒரு ஃபேமிலி வேணாமா, உன்னே பார்த்துட்டு இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்ல இப்போ தான் ஜேகேக்கு புரியுது. ஜேகே திரும்பி தயாங்க பார்க்க தே வந்து சைலண்ட்டாக ஜேகே பார்த்துட்டே இருக்காங்க. தயாங்க ஜேகே வந்து நான் அப்புறம் பேசுகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு தயாங்கு நீ பாரு ஜங்கு, நீயும் இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசாத. இல்லை தயாங், அம்மாவும் எனக்கு 2-3 தடவை கால் பண்ணாங்க, இதை பற்றி என்கிட்ட பேசினாங்க. யார், என் அம்மாவை? ஆமாம் ஆண்டி தான் கால் பண்ணாங்க, உன் மேரேஜ் பற்றி என்கிட்ட பேசினாங்க, உனக்கு பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. நீ நீ என்ன நினைக்கிற அப்படின்னு தயாங் கேட்க, இவரை இவ்வளோ நாள் நீ என்னையோ ஜெயனையோ பார்த்துட்டு இருக்க முடியும், உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணாவா, இவ்வளோ விஷயம் நீ கூட இருந்து பெரிய விஷயம் தயாங்க. யாராக இருந்தாலும் இவ்வளோ நாள் கூட இருப்பாங்களான்னு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் இவ்வளோ நாள் நீ என் கூட இருந்திருக்கேன். ஸோ ஜோனால் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஆனால் சுயநலத்துக்காக நான் உன்னை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது தயாங்கு. நீ அம்மா சொல்கிற பொண்ணை பார்த்து மேரேஜ் பண்ணிக்கிட்டு லைஃப் சந்தோஷமாக வாழு, நான் ஜோனை பார்த்துக்கிறேன். அப்போ தயாங்குடைய ஐஸில் டியர்ஸ் ஃபில் ஆகுது. தயாங் வந்து ஜேகே பார்த்துட்டு ஜேகே சொல்லு, அப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டு போனால் உனக்கு சந்தோஷமா? என்ன கேள்வி கேட்குற, நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், நீ மேரேஜ் பண்ணிட்டு போனால் நான் சந்தோஷமாக நம்ம என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, அப்போது தயாங்கோ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏன் ஜேகே இவ்வளோ நாளாக நான் உன்னை எப்படி பார்க்குறேன்னு கூட உனக்கு தெரியல. அப்போ ஜேகே காலை ஸ்டாப் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்ன என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஹர்ட் பண்ணுறதை விட நீ ரொம்ப ஹர்ட் பண்ணுற ஜேகே. இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷம் உன் கூட இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்,
நான் உன்னை எப்படி பார்க்குறேன் அது உனக்கு கொஞ்சம் கூட புரியலடா சங்குக். ஆ உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீ யோசிக்கும் போதே நான் செஞ்சிடறேன்டா. உனக்கு என்ன வேணுங்கிறத உன் கண்ணை பார்த்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன வேணுங்கிறத உன்னால் இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்க முடியல. என் கண்ணை பார்த்து கூடமா உனக்கு எதுவுமே விளங்கலை. என்னை நீ ரொம்ப கஷ்டப்படுத்துகிற. இவ்வளோ வருஷமாக என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ எனக்கு புரிஞ்சுக்குவ அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அது என்னைக்கும் நடக்காதுன்னு இன்றைக்கி புரிஞ்சிடுச்சு. எல்லோரும் சொல்லும் போது ஜெகே நீ சொல்ல மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் கடைசியாக நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறல்ல. இல்லை தயாங்க அது உன்னோட வெயிட். நான் உன் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இல்லை, நிம்மதியாக இல்லை, சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னேன்னா எனக்கு உன் கூடயும் ஜேர்னா கூட இருக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸு. அதை தவிர்த்து எனக்கு வேறு எங்கேயுமே சந்தோஷம் கிடைக்காது. என் அம்மா அப்பா கூட இருக்கும்போது கூட நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது கிடையாது. ஆனால் உன் கூடயும் ஜேர்னா கூடயும் நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது தெரியுமா. உங்களை தான் நான் ஒரு ஃபேமிலியாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் நீயும் இந்த மாதிரி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. என் மனசு உனக்கு எப்பவுமே புரியாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. என்னால் முடியல. நான் ரொம்ப டயர்டாகிடுது. எத்தனை வருஷமாக உன்னை பார்த்துட்டு இருந்தால் போதும் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது சங்குக்கு. எப்போவுமே என் ஹார்ட் உனக்கு புரியவே புரியாது. என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேன், என் மனசையும் புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க மாட்டேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ உன் வேலை ஹாப்பியாரு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் படம் நடந்து போகிறாங்க. ஆக்சுவலி இங்கே ஜெக்கிக்கு ஒன்றும் புரியல. இவன் இப்படி எமோஷ்னல் ஆகுறான். எதுவுமே அந்த மரமண்டைக்கு வந்து இறங்கலை. தேங்க என்ன நினைக்கிறான் அப்படிங்கிறது வந்து ஜெக்கியால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் ஒரு ஃப்ரெண்டு கண்ணோட்டத்திலே பார்த்துட்டான். ஸோ அதனால் அவனுக்கு வந்து அதை வந்து புரிஞ்சிக்க முடியல. வந்து அங்கேருந்து இறங்கி அழுதுகிட்டே அவனுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டாங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. சரி ஏதோ எமோஷ்னலாக இருக்கான், நம்ம அப்புறமா அவனை சமாதானப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவனுடைய ஆஃபீஸுக்கு வந்து கிளம்புறாங்க. இங்கே நம்ம தயாங்கு நேராக அவனுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அம்மா தயாங்கு என்ன சொல்லாமல் கிளம்பி வந்திருக்க அப்படின்னு சொல்ல எதுவும் பேசவே இல்லை. நேராக அவன் வீட்டுக்கு போயிட்டு அவன் இருந்தால் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 5 இயர்ஸாக வந்து தயாங்கு ஒரு ஜேகே கூட தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவன் வீட்டில் அவனுடைய ரூமுக்கு வந்து இப்போ வந்து நேராக வந்து போகிறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. நேராக ரூமுக்கு போயிட்டு அவன் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நேராக ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஷவரை ஆன் பண்ணிவிட்டு பையன் அழுக ஸ்டார்ட் பண்ணுறான். ஏன் ஜேகே ஏன் எல்லாம் உனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. உனக்கு வேணும், உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பார்த்து பார்த்து பண்ணுறேன்டா. நீ சொல்லாமல் உனக்கு இது வேணுங்கிறத நான் புரிஞ்சு பண்ணுறேன். ஆனால் என் மனசு உனக்கு ஏன் புரியவே இல்லை அப்படின்ட்டு அவன் பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம ஜேகே அவன் வீட்டுக்கு போயிட்டு டேக்கு கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அவங்க வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஜேகே வந்து ஓகே ஏதாச்சும் வேலையாக இருப்பான் அப்படின்னு கேஷுவலாக வந்து விட்டுட்டாங்க. மற்றபடி எதுவுமே பேசலாம், அவன் வந்து கேஷுவலாக விட்டுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம டேங் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து ரூமுக்குள்ளே தான் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அம்மா என்னன்னு கேட்குறாங்க. பட் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. இப்போ 2 நாள் கழிச்சு நம்ம தயாங்கு தான் இப்போ ரூமை விட்டு வெளியில் வந்து அம்மா சொல்லு ஜெக் தேங் அப்படின்னு கேட்க அம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அம்மா பார்க்குறாங்க. என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஆர் யூ சீரியஸ்? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீங்கள் பொண்ணு பாருங்கள் அப்படின்னு சொல்ல ஓகே அவங்க அம்மாவுக்கு வந்து ஓகே இவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொன்னதே அவங்களுக்கு வந்து பெரிய விஷயம். ஸோ அதனால் வந்து தேங்க் வந்து பொண்ணு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐ மீன் வந்து பொண்ணு பார்த்து வச்சுருக்காங்க. தேடி சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கேன்டா, அவங்களால தெரிஞ்ச பொண்ணு தான், நம்ம அங்கிள் இருக்கார்ல மிஸ்டர் லீ அவருடைய பொண்ணு ஜெனி தான் அப்படின்னு சொல்ல எனக்கு ஓகே தான் அம்மா யாராக இருந்தாலும் அப்படிங்கிறாங்க. சரி ஜெனி வந்து நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ வந்தோடனையும் நீ அவளை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். தாங்கமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜெனி வராங்க. ஜெனி வந்தோடனேயுமே ஜெனி ஃபேமிலி எல்லாருமே வராங்க. இப்போ ஜெனி வந்து ஆண்டி தேங்க எங்கே வந்துட்டே ரூமில் இருக்காமா. சரி ஆண்டி நான் டீ பார்க்குறேன். சரி அப்படின்னு சொல்லுவோம். ஜெனி வந்து டே ரூமுக்கு போய் நாக் பண்ணுறா. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் தயாங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஜெனி நான் தான் ஜெனி, என்ன மறந்துட்டியா, சின்ன வயசில் பார்த்தது எப்படி ஞாபகம் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜெனி வந்து தேக்கிட்ட போகிறாங்க. அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எனக்கு என்ன நான் சூப்பராக இருக்கேன் அப்படிங்கிறா. இப்போ ஜெனி எப்படி இருக்காங்க, ரொம்ப மாடர்னாக இருக்கா. நம்மளோட ஷார்ட்ஸ் ஒரு ஸ்லீவ்லெஸ்ஸு க்ராப் டாப் மாதிரி போட்டிருப்பா. நானும் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறவங்க பேசுகிறாங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு ஜேகே ஸ்கூலில் நீ அவனை தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க, இப்போது நீங்கள் டச்சில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு கேட்க பேசிகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெனி அப்படியா அவன் இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணானே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க ஏன்னா வந்து
ஜெனி ஜேகே வந்து லவ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஒன்று லவ் பண்ணானே அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னு கேட்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டான், அவனுக்கு ஒரு குழந்த இருக்குது, அந்த அந்த குழந்தைக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து 5 வயசு ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் வந்து நார்மலாக அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து இவங்க 2 பேரும் பேசலாம் முடிச்சுட்டு, ஓகே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு, ஐ மீன் இந்த கல்யாணத்தில் உனக்கு இஷ்டமா அப்படின்னு ஜெனி கேட்க, எனக்கு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. சரி நான் அப்பாட்ட போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜெனி வேகமாக ஓடிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டு தேக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமா சீக்கிரமாக கல்யாணம் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ வந்து 2 பேரும் பேசி முடிவு பண்ணி சரி ஓகே நம்ம 1 மந்தில் மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்குள்ளே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் வந்து பேசி வந்து முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ அப்படி தான் வந்து டைம் கீப் ஆகுது. ட்ரெஸ் எடுக்க போகிறது ஜெனி தான் மோஸ்ட்லி போவாங்க, தேங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. பட் ஒர்க்குக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஜேகேயோடைய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் போவாங்க, பட் ஒர்க்குக்கும் போக மாட்டாங்க. ஸோ இது வந்து ஜெனி தான் வந்து மோஸ்ட்லி பர்ச்சேஸ்க்கு போகிறது, அவங்க ஃபேமிலி போகிறது, இவங்களோட ட்ரெஸ் எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுடைய டைம் வந்து அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ வந்து 1 மந்த்துமே ஆயிடுச்சு. இப்போ இவங்க மேரேஜ்க்கு ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம தயாங்க ஒரு கால் வருது. நம்ம டேயும் கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ டே நாதாரி, என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஒரு வார்த்தை கால் பண்ணி சொன்னியாடா, உனக்கு என்ன மனசில் பெரிய ஏன்னு நினைப்பா, ஒரு வாட்டி கால் பண்ணி சொன்னியா இந்த மாதிரி என்ன அம்மா சொல்லி எனக்கு தெரிய போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி போச்சுன்னு ஒரு பொண்ணு கத்துறா. அப்போ டே ஹனா காம் டவுன் என்ன காம் டவுன், எனக்கு ஒன்றும் புரியல, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், இவனுக்கு கல்யாணமாமே, அதுவும் வேறு ஒரு பொண்ணு கூடவாமே, என்ன நினச்சிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியல, அப்போ ஜேகேயோடைய நிலமை அப்படின்ட்டு காய்ச்சி முடிச்சுன்னு கத்த. அப்போ தயாங்கு, வெயிட் ஹனா எதுவும் பேசாத ஓகேவா, நான் இந்த பிடிச்சி இதை மேரேஜ் பண்ணியிருந்தேனாக்கா நான் கண்டிப்பாக ஒன்று இன்வைட் பண்ணியிருப்பேன். எனக்கு பிடிக்காம தான் நான் இந்த மேரேஜ் பண்ண போகிறேன், அதனால தான் நான் ஒன்று வெயிட் பண்ணலை. ஓ அப்போ நான் வருவேனாவா, நான் கண்டிப்பாக வருவேன்டா, நீ வேணான்னு சொல்ல நான் வருவேன், அங்கே வந்து எப்படி நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் காலை கட் பண்ணிடுறாங்க. தேங்கமே ஹைட்டை வந்து ஷேக் பண்ணிவிட்டு மொபைலை தூக்கி வெளியில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்குமே வந்து வெளியில் வந்து அந்த 3 பார்த்து நிற்கிறாங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, உள்ளுக்குள்ள அவ்வளோ கஷ்டம் இருக்குது, ஆனால் அழுதுடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து தயாங்க அந்த 3 பார்த்துட்டே இருக்காரு. ஸோ 1 வீக்கில் என்கேஜ்மெண்ட்டில் ஸோ அந்த 3 வந்து நம்ம தயாங்ஷி வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். ஸோ வந்து கரெக்டாக வந்து ஒரு 2-3 டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. 2-3 டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ என்கேஜ்மெண்ட் நினைக்கிறேன் எனக்கு என்கேஜ்மெண்ட்டு. ஸோ வந்து கரெக்டாக வந்து மார்னிங் வந்து தயாங் ரெடி ஆகிட்டே இருக்கார். அப்போ கரெக்டாக வந்து தயாங்குடைய பேக் சைடு முதுகுலி வந்து பளிச்சுன்னு ஒரு அடி விழுது. அப்படி சொல்லிட்டு தயாங் திரும்ப, நான் தான்டா இருமை அப்படின்னு சொல்லவும், எப்படி இருக்க, நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அவங்க மனசில், ஜேகிட்ட சொன்னியா இல்லையா, ஜேகிக்கு தெரியும் எனக்கு மேரேஜ்னு, சும்மா இருக்கான். இங்கே பாரு ஹனா, நான் அவனை லவ் பண்ணுற மாதிரி, நான் அவனை பார்க்குற மாதிரி ஜேகே என்ன என்றைக்கும் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டான். என்னால் முடியல, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். ஸோ அதனால் நீ கிவ் அப் பண்ண போறியா, இல்லை நடக்கிறது நடக்கட்டும், யாருன்னு அந்த கடவுள் கண்டிப்பாக எழுதியிருப்பாங்க. ஜேகே எனக்கு தானே, ஜேகேக்கு தான் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்காது, இல்லை அதே தாண்டி இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தயாங்க சொல்ல, ஹனாவுமே சரி நீ ஃபீல் பண்ணாத, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுறாங்க. ஸோ இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. என்கேஜ்மெண்ட்டு முடியுது. கரெக்டாக அன்றைக்கி மேரேஜ் டேட்டு. மேரேஜ் அன்றைக்கி தயாங்கு மார்னிங் ஓகேவா, மேரேஜ் அன்றைக்கி தயாங் அவருடைய ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்காரு. அந்த சைடு ரூமில் ஜெனி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து ஹனா வந்து யாருக்கும் கால் ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பர்சன் கால் எடுத்துகிட்டு நான் சர்ச் வாசலில் தான் நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் வேகமாக சர்ச் வாசல்கிட்ட ஓடி போய் பார்த்தா, அதாவது என்ட்ரன்ஸில் போய் பார்த்தா அங்கே நம்ம ஜேகே தான். ஜேகே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சேடாக நிற்கிறான். வேகமாக ஆனால் வந்து ஜேகேடி போய்ட்டு சவுக்காது, தயாவும் எங்கே இருக்கான், அவன் ரூமில் ரெடி ஆகிட்டு இருக்கான், மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னா என்ன, அவன் அப்படி தானே சொன்னான், இனி ஏன் கேட்குற அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை உள்ளவா அப்படின்ட்டு அவன் ரொம்ப ஒரு மாதிரி சேட் ஃபேஸோடு உள்ளே போகிறான். கரெக்டாக தயாங்கு கரெக்டாக வந்து ரூமை விட்டு வெளியில் வந்து அவன் வந்து அந்த மேரேஜ் ஹாலில் வந்து நிற்கிறான். ஸோ கரெக்டாக வந்து நம்ம ஜெனியை வந்து அவங்களுடைய அப்பா வந்து கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. இது எல்லாத்தையும் என்ட்ரன்ஸில் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சர்ச்சு இந்த வாசல்கிட்ட வந்துட்டாங்க. அங்கே நின்று அங்கே சர்ச்சுக்குள்ளே நடக்கிற விஷயத்த ஜேகேவும் ஹனாவும் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஹனா ஜேகேவை பார்த்துட்டு இருக்கா. ஜேகேவுடைய ஃபேஸில் அவ்வளோ ஒரு பெயின், அவன் கண்ணில் அந்த பெயின் தெரியுது. ஜேகே என்னாச்சு அப்படின்னு கேட்க ஜேகே அழ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன் ஹனா, ஏன் ஒரு வார்த்தை என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, நீ எதை பற்றி கேட்குற,
அப்படிங்கிற மாதிரி ஹனா கேட்க, இப்போ ஜேகே அப்படியே வந்து ஒரு விஷயத்த வந்து அப்படியே யோசிச்சு பார்க்குறான். ஸோ இந்த ஒரு மாதம் நம்ம தேவைப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்போம். இந்த ஒரு மாதம் ஜேகே என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணான் அப்படிங்கிறத பேக்கில் பார்த்துட்டு வருவோமா. இப்போ நெக்ஸ்ட் டே போனோடனே கால் ட்ரை பண்ணியிருப்பாங்க, தேங்க அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து விட்டுருப்பாங்க. டேஸ் போக போக இப்போ ஒரு டே 2 டேஸ் இந்த மாதிரி போக போக தயாங்க ஜேகே ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் அவன் எப்படி நினச்சிருப்பானா, இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்த ஒரு பர்சன் திடீர்னு வந்து இல்லாததுனால அந்த மாதிரி ஃபீல் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணிருக்கும். ஆனால் நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர அவனுக்கு அப்போ தான் வந்து ரியலைஸ் ஆகியிருக்கும், தயங்க இல்லாமல் நம்மளால் ஒரு நிமிஷம் கூட கண்டிப்பாக இருக்க முடியாதுங்கிறத. இதை வந்து அவனோட ஒய்ஃப் ஃபோட்டோ ஒயன் ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணியிருப்பான். எனக்கு என்ன ஒரு மாதிரியாக இருக்கும் ஒயன், உன் ப்ளேஸில் நான் தயங்க பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃபீல் நல்லதா கெட்டதா எனக்கு எதுவுமே தெரியல, ஆனால் உன் இடத்த அவங்க ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீ இல்லாமல் எவ்வளோ நான் கஷ்டப்படணும், அதே மாதிரி தான் இப்போ தயங்க எல்லாமே கஷ்டப்படுறேன். ஒன்று நான் இழந்துட்டேன், ஆனால் தயங்க இழக்கக்கூடாதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் ஒயன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அண்ட் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிருக்கும். ரொம்ப அவனுக்கு மிஸ்ஸிங் ஓவர் ஆகிருக்கும். டேக்கி கால் பண்ணியிருப்பாங்க, பட் பிக் ஆகிருக்காது. ஸோ நேரில் பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க, பட் என்னன்னு தெரில, அவனால் போய் பார்க்க முடியல. இப்போ வந்து தேவடி ரூமுக்கு பேர் போவாங்க. அதாவது தயாங்கும் ஜானா ஒரே ரூமில் தானே இருப்பாங்க. அந்த ரூம் போயிருப்பாங்க. தயாங் போனதுலேன்னு ஜானா வந்து ஜேக்கி கொடுத்தா தூங்கியிருப்பாங்க. ஸோ தயாங் ரூம் போகிறாங்க. தேவோட ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த கபோர்ட்ஸில் ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. அவங்க மடித்து வைக்கிறதுக்காக சோஃபாவோட ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ரொம்ப சுற்றி பார்க்குறாங்க. அதில் தயாங்குடைய ஸ்மெல்லு, அவங்க மெமரிஸ், அது நிறையா இருக்குது அந்த ரூமில். ரூம் அப்படியே ஒரு தடவை அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு இதாக வந்து தயாங்கோட திங்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து கபோர்டு சும்மா நார்மலாக வந்து அந்த இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவன் ட்ரெஸ்ஸஸ்லாம் அப்படியே எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது பட்டுன்னு கீழே வந்து ஒரு புக் வந்து விழுது. என்ன நோட் இது அப்படிங்கிற மாதிரி செக் எடுத்து பார்த்துருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு வருஷம் போட்டிருக்கு. இந்த வருஷமா, இந்த வருஷத்தில் இது நாங்கள் 9th படிக்கும்போது உள்ளதில் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. இப்போ டெக்குக்கு 2 பேரும் எப்படி மீட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா, 2 பேருமே கிண்டர் கார்டன்லேன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கிண்டர் கார்டனில் அவங்க பேரண்ட்ஸ் சேர்க்கும் போது அவங்க பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்க கூட நம்ம டெக்குக்குமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் தேங்கும் ஜேகேவும் ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கிண்டர் கார்டன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேன்னு இப்படி ஃபுல்லாக காலேஜ் கம்ப்ளீட் பண்ணுறது வரைக்கும் 2 பேரும் ஒன்றா இருந்திருப்பாங்க. 9th படிக்கும்போது தான் தேங்கும் ஜஸ்ட்டு நார்மல் ஃப்ரெண்டு மாதிரி தான் ஜஸ்ட்டு ஜேகே பார்த்துருப்பாங்க. 9th அவங்க வந்திருக்கும் போது தான் 9th படிக்கும்போது தான் ஜேகே வந்து தேங்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீ எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கா மச்சான் அப்படின்னு சொல்லி. இதே பொண்ணு பிடிச்சிருக்காட்டே, நீ 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறேன்னு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குங்கிற. ஆமாண்டா மச்சான், எனக்கு தெரியல, எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. யார்? அதுவாடா, இந்த 8th அந்த பொண்ணுடா அப்படின்னு சொல்ல. யார்? சோஃபியா? ஆமாம், அந்த சோஃபி தான். ஆனால் சின்ன பொண்ணாச்சுடா, நீ சின்ன பையன் தானே, என்னடா தெரியலடா மச்சான், அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணவா, இஷ்டம் போ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருந்திருப்பாங்க. ஜேகே என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தேங்கிட்ட வந்து நின்றுப்பாங்க. தேக்கு என்னன்னு தெரில, சடனாக செகண்ட் இவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ப்ரிப்பராக வந்து நிற்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். என்னவன் ப்ரப்போஸ் பண்ண போகிறானா அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும். தேங்க மனசுக்குள்ளேயே ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு அப்பயே தோணிருக்கும். அது ஏன் தோணுதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான் ஜேகே வந்து சோஃபி கிட்டே, பட் சோஃபி அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜேகே வந்து தேங்கிட்ட சொல்லவும் தே வந்து சரி வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் என்னமோ உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் வந்து அக்செப்ட் பண்ணாத, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணாதது அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதே மாதிரி தான் அப்படியே வந்து விட்டுருப்பாங்க. அது பப்பியில் வந்து அப்படி விட்டுருப்பாங்க. அப்புறம் +1 வந்திருப்பாங்க. +1 வந்து அங்கே தான் வந்து ஹனா வந்து ஜாயின் ஆகிருப்பாங்க. ஸோ ஹனா வந்து வாலண்டியராக தான் போயிட்டு டேக்கு கிட்டே வந்து பேசியிருப்பாங்க. டே வந்து நல்லா ஹன்னாட்ட பேசுவான். ஜேகே வந்து ஹன்னாட்ட வந்து பேச மாட்டான். ஏன்னா டே வந்து ஹன்னாட்ட பேசி கொஞ்சம் மிங்கிளானோடனையும் ஜேகேக்கு கடுப்பாக இருந்திருக்கும். இவன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகி நீ அவள்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு இருப்பான். ஆனால் தயாங் வந்து அவளோ ஃப்ரெண்டு தாண்டா, வெளியிலேன்னு வந்திருக்கா, அப்புறம்லேருந்து வந்திருக்கா, இருக்கட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம். சரி போ, தயாங் வந்து ஓகே சொல்கிறான், அவன் பேசுகிறான், பரவாயில்ல நம்மளும் பேசுவோம் அப்படின்னு பேசியிருப்பாங்க. பட் வந்து ஜேகே கிட்டே நல்லா பேசுவாங்க, தேங்கிட்டே பேசுவாங்க. ஆனால் ஜேகே வந்து அப்பப்போ மூஞ்சி கொடுத்து பேச மாட்டாங்க. டேக்கிட்ட மட்டும் கொஞ்சம் க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் ஸோ அவங்க டேஸ் வந்து அப்படியே தான் போயிருக்கும். 11th ஒரு பொண்ணு பார்த்துருப்பான் ஜேகே. தேங்க் வந்து அப்போவும் ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருந்திருக்கும். அப்போவும் போய் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவன் ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ணாத போல் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவனுக்கே வந்து அதை சொல்ல முடியாது, அவனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஃபீல் வந்து கொடுத்துருக்கோம்.
அந்த மாதிரி தான் அவங்க டேஸ் வந்து அங்கே வந்து போயிருக்கோம். 11th 12th முடிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து ஜேகே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து அப்போ தான் வந்து வெளியாகிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து டேஸஸ் போகுது. டேயாங் வந்து ஜேகே வந்து ஒன் சைடாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. ஜேகேக்கு தேங்க்கு மட்டும்தான் அவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கான். ஏன்னா வந்து இங்கே நம்ம சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஷிப் பாதிப்பாகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேங்க் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பான். 9th தான் தெரிஞ்சிருக்கும் ஜேகே பிடிச்சிருக்குன்னு. ஸோ கொஞ்சம் நாட்கள் போக போக அது லவ்வாக கன்வே ஆகிருக்கும். இப்போ காலேஜ் சேர்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஹனாவும் அவங்க கூட தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 3 பேருமே ஜாலியாக ஃபன்னாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வழக்கம் போல் அந்த ஒரு 2 month 3 month போனதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் ஜேகே வந்து தேங்கிட்ட சொல்கிறாங்க, இப்போ எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு. தேங்க வந்து டே வச்சு சும்மாறா காண்டாக்காதரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தியமாடா கண்டிப்பாக இந்த டைம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எப்படி சொல்கிறேன்? ஆமாம், அந்த பொண்ணு நானும் கொஞ்ச நாள் பேசணும் பழகணும், அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எனக்கு அதுக்கு தெரியாமல் எப்போ போய் பேசினேன் அப்படின்னு கேட்க, அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் இடையில அவளை பார்த்தேன். அவளை பார்க்கும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்தா. ஸோ அப்பப்போ ஜஸ்ட்டு நார்மலாக வந்து பேசுவேன். அவளுமே என்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசுவாள். ஸோ அப்படி தான் எங்களுடைய கான்வர்சேஷன் போச்சு. ஏதாச்சும் உங்களுக்கு தெரியும்ல, நான் படிப்பில் கொஞ்சம் நல்லா படிப்பேன்ட்டு. அந்த பொண்ணு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட கேட்கும். நானுமே அவளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அப்பப்போடா நீ கிரவுண்டுக்கு போகல அந்த டைம்லலாம் நாங்கள் பேசுவோம். ஸோ அவள் என்னை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆகுது அவள் என்ன லவ் பண்ணுறான்னு. ஸோ அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல டேக்கி ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவன் முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்லுவான், இப்போ ப்ரப்போஸ் பண்ணுவான், அவ்வளோதான். இவன் வந்து அந்த பொண்ணு கூட பேசியிருக்கான், பழகிருக்கான், அதுக்கப்புறம் லவ் சொல்ல போகிறேன் அப்படிங்கும்போது அவன் டேக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டானே. ஓகே ஜங்குக், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்றாங்க. தேங்க்ஸ் மச்சா, நான் இன்றைக்கி ஈவினிங்கே நான் போய் சொல்கிறேன், நீ என் கூட இருக்கணும் சரியா? நான் ஏன் இவ்வளோ நாளாக நீ லவ் சொல்லும் போது நான் கூட இல்லையே, அது என்னன்னு தெரில, இப்போ எனக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீ கூட இருக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல தேவையே சரி ஓகே அப்படிங்கிறாங்க. ஓகே நான் போயிட்டு ஏதாச்சும் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜேகே வெளியே ஓடிடுறாங்க. இங்கே டயாங்கு தான் ரொம்ப அவனுக்கு அழுக வர மாதிரி இருக்குது, பட் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ ஹனா வந்து ஜேகே பக்கத்தில் டயாங் பக்கத்தில் உட்கார்றா. டயாங் சொல்லண்ணா, என்ன விஷயம், என்னாச்சு? அது எனக்கு ஒன்றும் இல்லையே, எனக்கு எல்லாம் தெரியும். நீ அவனை எப்படி பார்க்குற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், என்னைய மாற்றாத சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொல்லிடுறாங்க. ஆனாவும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இப்போ அப்படி தான் ஈவினிங் ஆகுது. ஜேகே வந்து ஒரு சாக்லேட்டு, க்ரீட்டிங் கார்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு தேங்கையை அழைச்சிட்டு ஸ்கூலோடைய மொட்டை மாடிக்கு போகிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருப்பாங்க நீ மொட்டை மாடிக்கு வான்ட்டு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, வயன்தான். ஸோ அந்த பொண்ணு வந்து மொட்டை மாடிக்கு வயனை வர சொல்லியிருப்பாங்க. வயனை வந்து மொட்டை மாடியில் நிற்கிறாங்க. வயனுக்குமே தெரியும் ஜேகே ப்ரப்போஸ் பண்ண போகிறான், ஏன்னா வயனுக்குமே ஃபீலிங்ஸ் இருக்குது. ஸோ மொட்டை மாடிக்கு வர சொல்லியிருந்தாலும் போயிருப்பாங்க. வயனங்க நிற்கிறா. ஒரு ஸ்கர்ட்டு ஒரு ஷர்ட் போட்டிருக்கா. வயன் மேலே நிற்கிறா. இப்போ ஜேகே தான் எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது தயாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, நீ போ. அவள் எனக்கு ஓகே சொல்லிடுவாள்ல, அதெல்லாம் சொல்லுவாள், நீ போ. எனக்கு பயமாக இருக்குடா. இங்கே பாரு, உன்ன மாதிரி ஒரு பர்சனை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க தான் இந்த உலகத்துலேயே அன்லக்கி. ஸோ கண்டிப்பாக எனக்கு ஒன்று பிடிக்கும். இப்போ சரி அப்படின்ட்டு போகிறாங்க. ஒயின் எப்படி தெரிஞ்சிருக்கோனாக்கா சேம் கிளாஸ். ஸோ முன்னாடி கொஞ்சம் முன்னாடி வச்சு தான் ஓகேவா. இப்போ ஜேகே நேரம் போய்ட்டு ஒயின் மேலே ஸ்மைலோட சொல்லு ஜேகே அது அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுறான். இதை ஜேகேவால் தேங்காவை பார்க்க முடியல. பட் இருந்தாலும் உன் ஃப்ரெண்ட் அங்கே நிற்க சொல்லிட்டானே என்ன பண்ணுறது, அதெல்லாம் நினைக்கிறான். ஒயனுமே அக்செப்ட் பண்ணியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும். ஜேகே வந்து ஒயன் வந்து ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ட்டுருப்பான். ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஈவினிங் போல் தான் ஜேகே தேங்கிட்ட சொல்லு ஜேகே, எனக்காக ஒரு ½ hour வெயிட் பண்ண முடியுமா? ஏன், அது வெளியே போனால் நாங்கள் மீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ½ hour 5 o'clock நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துடுறாங்க. கிளாஸ் ரூமில் அப்படியே வந்து பெஞ்சில் அப்படி தலை வச்சு படுத்துடுறாங்க. ஒயனும் ஜேகேவும் வேறு கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தயாங்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ ஹனா தயாங் அப்படின்ட்டு ஹனா வந்து தயாங்கோட முதல்ல கை வைக்க கண்ணை துடைச்சிட்டு சொல்லு, இப்போயாச்சும் என்னாச்சும் சொல்லு அப்படின்னு சொல்ல, அது எதுவுமே இல்லை ஒழுங்காக சொல்லு. அப்போ வந்து ஹனாவை ஹக் பண்ணிட்டு, எனக்கு ஒரு சீரியஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கல. அவன் என்னை ஃப்ரெண்டாக தானே பார்க்குறான். ஆனால் எனக்கு இவ்வளோ ஹர்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீ அவனை அவ்வளோ லவ் பண்ணுற,
நீ அவன்கிட்ட இல்லை நல்லா போய் சொல்ல போய் அவன் என்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு சொன்ன சத்தியமாக என்னால் தாங்கிக்க முடியாதா? அதனால தான் எனக்கு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி அழுதுருப்பான். ஸோ இப்படி தான் அவன் காலேஜ் டேஸில் ஒயன் கூட சுற்றுவான். ஒயன் கூட எங்கே போனாலுமே டேங் இருப்பான். ஏன்னா டேங்கை ஜேக்கே விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த ஒரு விஷயத்துலையும். ஸோ ஒயனுக்கும் அது பெருசாக இது கிடையாது, ஏன்னா ஒரு பையன் தானே. ஸோ அவள் பெருசாக ஜெலஸ்லாம் ஆக மாட்டாள். ஸோ ஒயன் பின்னாடியே ஜேக்கே போவான், ஜேக்கே பின்னாடியே டேங் போவான். எங்கெங்கே போகிறானோ எல்லா பிளேஸ்லேயும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தில் டேங்கு கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒயனோட பிளேஸில் நம்ம இருந்திருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் என்ன பண்ணுறது, ஃப்ரெண்டாக போயிட்டான் அப்படிங்கிறதுனால அவனுமே வந்து சைலண்ட்டாக இருப்பாங்க. ஒவ்வொரு gift வாங்கும்போது தயாங்கிட்ட கேட்டு தான் வாங்குவாங்க. இது அவளுக்கு பிடிக்குமாடா, இது நான் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவனுமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவனுடைய கண்ணில் அவ்வளோ பெயின் இருக்கும். சரி ஒரு 5 நிமிஷம் என் கண்ணை ஒத்து பார்த்தானாக்கா அதில் இருக்கிற பையனை அவனால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை அவன் செய்யலை. தேங்க ரொம்ப கஷ்டப்படுறான். இப்படி தான் அவன் காலேஜ் டேஸ் முடியுது. காலேஜ் முடிச்சுட்டு ஒரே ஆஃபீஸில் தான் 2 பேரும் இது பண்ணுறாங்க, ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு காலேஜ் மூலியமாகவே அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஸோ அங்கே தான் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன்னா நல்லா படிக்கிற பசங்க தான். ஆனால் வந்து தேங்க நான் அவன் எங்கள் ஊருக்கு போகிறேன். ஏன் இல்லைடா படிப்பு முடிஞ்சிடுச்சு, ஸோ நாங்கள் போய் ஒர்க் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்கிட்டே சொல்லிவிட்டு தேங்கிட்டே சொல்லிவிட்டு அங்கே தான் ஒயின் இருந்திருப்பாங்க அவங்கள்ட்டே சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒரு ஜெக்கி வந்து தினமும் ஹனா போகும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ஸ்மைல் அவன் ஃபேஸில் தெரியுது. ஒயின் வந்து என்னாச்சு ஜெக்கி, ஏன் அவன் போகிறதுக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. ஏன்னா ஜேகேக்கு தெரியல ஏன் அவனுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகுதுன்னு. ஏன்னா எப்போவுமே வந்து இவன் ஒயின் கூட இருக்கும்போது ஹனா வந்து தேங் கூட இருப்பாங்க. தே கூட ஹனா இருக்கும்போது ஜேகேக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் ஜேகே இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கான்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஜெலஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கான், அவ்வளோதான். ஸோ டேஸ் போகுது. ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரே ஆஃபீஸில் தான் இருக்காங்க. ஆஃபீஸில் கேன்டீன் போனால் கூட தேங்க இழுத்துட்டு போயிடுவான். நீங்கள் 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். ஒவ்வொரு நிமிஷமும் இழுத்துட்டு போயிடுவான். அது ஏன் அழைச்சிட்டு போகிறான்னு அவனுக்கே தெரியாது. தேங்க விட்டு ஒரு நிமிஷம் கூட ஜேக்கியோட பிரிஞ்சிருக்க கூடாது. ஒயின் வெளியே போனால் கூட தேங்க ஜேக்கி அமைதியாக இருந்துருவான் போல. ஆனால் தேங்க எங்கேயாச்சும் போகிறேன்னு சொன்னால் சத்தியமாக விடவே மாட்டான், சுத்தமாக விட மாட்டான். அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கான் நம்ம ஜேக்கி. பட் அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற அந்த தாட்டு தான் நம்ம ஜேக்கிக்குள்ளே வந்து இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவும் இருக்காது. ஸோ ஏன்னா ஒயின் இருக்கால, ஒயினை லவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதனால் அந்த தாட்டில் தான் இருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஜெலஸ் வரணும்னு நிறைய பேருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் தான் ஜேக்கி இருப்பாங்க. ஸோ அப்படி தான் நாட்கள் போகுது. ஸோ இவங்க வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு வீட்டில் வந்து பேசியிருப்பாங்க. ஜேகே பேசியிருப்பாங்க. ஒரு 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வீட்டில் பேசியிருப்பாங்க. என்ன லவ் பண்ணுறாங்கல்ல, ஸோ ஜேகேக்கு பிரச்சனை கிடையாது, வயனுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் பேசியிருப்பாங்க. வீட்லேயுமே ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஸோ வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறமா இப்போ வந்து மேரேஜ்க்கு வந்து எல்லா ப்ரிப்ரேஷன் நடக்குது. ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், என்ன வாங்க போனாலும் சரி தயங்க கூட இருப்பார். ஆனால் அவனுக்குள்ளே அவ்வளோ வலிகள் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், நம்ம லவ் பண்ணுற ஒரு பர்சன், அவங்களுக்கு கல்யாணம், அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த ஒன் சைட் லவ் ஃபீல். ஸோ அதே கஷ்டத்தில் தான் தேங்க அப்படி இது பண்ணிட்டுருக்காங்க. அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பட் எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு அவன் நம்மளை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறான். ஸோ ஒரு ஃப்ரெண்டாக அவனுக்கு நம்ம எப்போவுமே சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த ஒரு தாட்டில் தயாங் அவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் நாட்கள் போகுது. மேரேஜ் டேயும் வந்துடுச்சு. மேரேஜ் அன்னைக்கு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் மேரேஜ் அன்றைக்கி இப்போ எப்படி ஜேகே வந்து தயாங்க மேரேஜுக்கு வந்து வெளியில் நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேகே மேரேஜ் அப்போவும் தயாங்க அந்த என்ட்ரன்ஸில் நின்றுப்பாங்க. அதாவது சர்ச் வாசல் இருக்குல்ல, ஸோ அங்கே நின்று பார்த்தா தான் சர்ச்சில் நடக்கிறது தெரியும்ல. ஸோ என்ட்ரன்ஸில் நின்றுப்பாங்க. கேட் கிட்டே கிடையாது, வாசலில் என்ட்ரன்ஸில் நின்றுப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் கிட்டே நின்று ஜேகே மேரேஜை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பக்கத்தில் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹனா இருந்திருப்பாங்க. ஹனா தயாங்கிட்ட தயாங் இப்போவும் டைம் இருக்குடா, நீ போய் சொல்ல வேண்டியது தானே, என்ன நினச்சிட்டு இருக்க ஹானா நீ? அவன் வயனை லவ் பண்ணுறான். வயனை லவ் பண்ணும்போது என்னோடய ஃபீலிங்ஸை நான் சொன்னேனாக்கா, சரி இப்போ நான் ஃபீலிங்ஸை சொல்கிறேன்னே வச்சுக்கோ. அவன் இப்போ வயனை லவ் பண்ணிட்டு இருக்கான், வயனை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். இப்போது அவனுக்கு என்னால் கஷ்டம் வந்துடாதா? நான் திடீர்னு என் லவ்வை சொல்ல போய் அதே அவன் மனசில் உறுத்திட்டு இருந்திருக்காதா? அவனால் லைஃப் சந்தோஷமாக வாழ முடியாது. ஆனால் அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். எனக்கு அவன் சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு அது போதும். எனக்கு அவன் எதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவன் என்னை லவ் பண்ணுறான் பண்ணல, அதெல்லாம் அடுத்த பட்சம். அவன் சந்தோஷமாக இருக்கான். அவன் யார் கூட இருந்தால் என்ன, அவன் சந்தோஷமாக இருக்கான்ல, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அங்கே ப்ராமிஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க ஃபாதரு. ஸோ ப்ராமிஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கேட்குறாங்க ஜேகே அவைக்கு நீங்கள் வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமாக கேட்கும்போது
அது என்னமோ தெரியல, ஜேகே சடனாக திரும்பி தேங்காய் தான் பார்ப்பாங்க. அது ஏன் பார்க்குறேன்னு அவனுக்கு தெரியாது. சடனாக திரும்பி தேங்காய் பார்க்க என்ட்ரன்ஸில் நிற்கிறத பார்த்துட்டு இங்கே வா அப்படின்னு கண்ணால் கூப்பிட்றாங்க. தயாங்குமே இல்லை நான் இங்கே நிற்கிறேன்னு அவன் கண்ணாலே பதில் சொல்கிறான். இது எல்லாத்தையுமே ஆனால் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தேங்காய் அப்போ வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து ஓகே சொல்ல அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி கண்ணாலே கேட்க ஜேகே தேங்காய் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ஐஸில் அவ்வளோ பையன் இருக்குது, பட் அவன் முதல்ல சிரிப்பு இருக்குது சொல்லிட்டு தலையாட்ட அவனுமே ஜேகேவும் திரும்பி சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஆனால் உங்களுக்குள்ளே எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா. ஆனால் லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனால் அதை தாண்டி லவ் ஒன்று வேணும்ல. அவனுக்கு என் மேலே லவ் இல்லை. ஒருத்தர் மட்டும் லவ் பண்ணால் அது எப்படி, 2 பேருமே தானே லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜேகே பார்க்க இப்போ ரிங்கு போட சொல்கிறாங்க. 2 பேரும் இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது தேங்காய் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது. நம்ம லவ் இன்னொருத்தரை கிஸ் பண்ணுறத சத்தியமாக நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ தயங்காங்கலேருந்து வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் வெளியே போயிட்டாங்க. இங்கே கிஸ் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாங்க. அங்கே தயாங்கி இல்லை. எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற பார்த்துட்டே இருக்குது. ஆனால் அவனால் போக முடியல, அவனுக்கு தானே வெட்டிங்கு சரி சொல்லிட்டு இருந்துடுறாங்க. தேங்க வெளியில் போகிறாங்க. பட் அதெல்லாம் இல்லை. நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஆனால் தான் கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. ஓகே 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 அப்படி சொல்லிட்டு அவங்க கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. அப்போத்தே ஆனால் என்னால் இங்கே இதுக்கப்புறம் இருக்க முடியாது. அவன் லைஃப்பில் சத்தியமாக இருக்க முடியாது. அவன் சந்தோஷமாக இருக்கட்டும், நான் வேணும்னு சொல்லலை. ஆனால் சத்தியமாக அதை என்னால் கூட இருந்து பார்க்க முடியாது. அவன் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பையனாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ ஆனால் சரி என் கூட நீ இந்தியா வரியா, அங்கே வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறியா? தேங்க் கொஞ்சம் கூட யோசிக்கல. சரி நான் வரேன், அங்கே வந்து நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே நீ ஃபஸ்ட்டு என் கூட இந்தியாவா, அங்கே போய் நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே சரி நம்ம நைட்டே கிளம்பலாம். ஏய் என்னடா சொல்கிற, அவன் இருக்க சொல்லியிருக்கான். இல்லை நைட்டே கிளம்பலாம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல. இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே வராங்க. என்னாச்சு, என்ன இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க போய் நாங்கள் உள்ளே இருக்காங்க. அப்போது தேங்க வந்து மனுஷை தொடச்சிட்டு திரும்புகிறாங்க. அப்போ அவனால் பேச முடியாதுன்னு. ஆனால் இல்லைடா நாங்கள் ஊருக்கு போகிறோம் ஜேகே. ஊருக்கா? அது என்ன நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேங்க பக்கத்தே ஆமாம் நானும் அண்ணா கூட போகிறேன். என்ன சொல்கிற, அதெல்லாம் வேணாம் கேரி. இல்லைடா எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்படுது, கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலான்னு இருக்கேன். ஸோ அதனால தான். ஏன் இப்படி சொல்கிற? அப்போ நான் இங்கே பாரு இப்போ தான் உனக்கு மேரேஜ் ஆகிருக்கு. ஸோ நீ வயன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஓகேவா. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி மைண்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குடா. நான் கொஞ்சம் வெளியில் போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரேன். கொஞ்ச நாள் நான் அண்ணா கூட போய் அவள் கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்ல ஜேகே எவ்வளோ வேணான்னு சொல்லியிருப்பாங்க. பட் டைம் கேட்டிருக்க மாட்டாங்க. எப்படியோ அடம் பிடிச்சி அப்படியே எப்படியோ பேசி கன்வின்ஸ் பண்ணி ஹனா கூட அவன் இந்தியாவும் கிளம்பிடுறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா ஹனாவோட கம்பெனிலேயே தேங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க ஜஸ்ட் நார்மலாக. ஏன்னா அவன் ஆல்ரெடி கொரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்கே ஹனாவோட கம்பெனியில் வந்து தேங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லைஃப் இப்படி தான் நார்மலாக போயிட்டே இருக்குது. அடிக்கடி வந்து கால் பண்ணி பேசுவாங்க 2 பேரும். ஜேகே கால் பண்ணுவான், ஒரு நாள் விட மாட்டான், தினமும் கால் பண்ணிவிடுவான். அவன் வந்து டைமிங் சொல்லுவான். தயாங்கு இந்த டைமில் தானே அங்கேயும் டைம் டிஃப்ரென்ஸ் ஆகும்ல கொரியாலையும் இந்தியாலையும். ஸோ அதனால் நான் இந்த டைமுக்கு கால் பண்ணேன், இந்த டைம் தான் எனக்கு ஒர்க் முடியும் அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் எந்த டைம் சொல்கிறானோ அந்த டைம் தான் கால் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு 2-3 மந்த் கழிச்சு தான் ஜேகே வந்து கால் பண்ணுறா இந்த மாதிரி ஹனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு. எனக்கு வந்து ஹாப்பி தான். ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். அவன் சந்தோஷப்படுவான். ஸோ தினமும் கால் பண்ணி பேசுவான். என் பாப்பா எப்படி இருக்குன்னு பாப்பாட்ட பேசுவான். வயன்ட்டையும் பேசுவான். வயனுமே நல்லா பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நாட்கள் போகும். இப்படியே தான் நாட்கள் கடந்து போகுது. இப்போ வந்து வயனுக்கு வந்து அந்த சைடு டெலிவரி பையனுமே வந்திருக்கும். அது வந்து தேங்க் இன்ஃபார்ம் பண்ணிருக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி டேட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அன்றைக்கி டேட்டில் தான் வயனுக்கு வந்து பையன் வந்திருக்கும். இங்கே வந்து தேங்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார் ஹனா கூட. அங்கே வந்து ஜேகே வந்து அங்கே உடனே பையன் வருமோ வேகமாக தூக்கிட்டு போயிடுவாங்க. பையன் வந்து குழந்தை வந்து ஹெட் வந்து கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா தான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போவாங்க. இது இம்மிடியேட்டாக வந்து சடனாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவனுக்கு டெலிவரி பண்ணி முடிச்சிடுறாங்க. ஒரு குழந்தை, பெண் குழந்தை அலற சவுண்டு கேட்குது. ஸோ அப்போ தான் வந்து டாக்டர்ஸ் வந்து அந்த பேபியை வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ பின்னாடி நாய்ஸஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா, லீவ் டைமில். ஸோ பக்கத்து வீட்டு குட்டீஸ் எல்லோரும் வந்து இங்கே தான் விளையாடுறாங்க. ஸோ அதான் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஓகேவா. சவுண்ட் கேட்டால் அப்படி விட்டுங்க. ஓகேடா. இப்போ வந்து அந்த குழந்தைய வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. வெளியே எடுத்து வந்து ஜேகே கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஜேகே வந்து வயனுக்கு என்னாச்சுன்னு கேட்க அவங்க கொஞ்சம் டயர்டில் மயங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஜேகே வச்சுருக்காங்க. அப்போது நர்ஸ் வந்து டாக்டர் இங்கே வாங்கன்னு கூப்பிட உள்ளே போய் பார்த்தாக்கா வயன் வந்து மயங்கிட்டாங்கல்ல. ஸோ அவங்களுடைய பல்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். இவங்க என்ன பண்ணி பார்க்குறாங்க, சிபிஆர் எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க. பட் ஷீஸ் நோவோ. அப்போது வந்து வெளியில் வந்த உடனேமே நர்ஸ் வந்து சரி ஓகே டாக்டர் வந்து கொஞ்சம் என்னுடைய கேபின் அறிக்கை வாங்கன்னு கூப்பிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நர்ஸ்ட்டை கொடுத்துட்டு இவங்க 3 பேரும் ஜேகே பேரண்ட்ஸும் வயனுடைய பேரண்ட்ஸும் இவங்க எல்லாருமே வந்து டாக்டர் ரூமுக்கு போக டாக்டர் சொல்கிறாங்க இந்த மாதிரி
அவங்க கர்ப்பப்பை வந்து வீக்காக இருந்திருக்கு. ஸோ அதுக்காக அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஜேகே வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வாங்கிட்டு வந்து அதை வந்து மறைச்சிருப்பாங்க. ஏன்னா நம்மளால் குழந்தை கொடுக்க முடியலன்னா அது ஒவ்வொரு பொண்ணுக்கும் உள்ள ஃபீலிங்ஸ் தானே. ஸோ அவங்க கர்ப்பப்பை வீக்காக இருந்திருக்கு. ஸோ அதே மீறி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பெற்றிருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நான் நினச்சேன். பட் அவங்க உங்ககிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்லவும் இந்த மாதிரி அவங்களுக்கு வீக்காக இருந்திருக்கு. ஸோ சிசேரியன் பண்ணியிருந்தா கூட நாங்கள் நார்மலாக அந்த இதை வந்து குழந்தை எடுத்துருக்கலாம். பட் குழந்தை வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ அதனால் வந்து ரொம்ப சிவியராகி சாரி ஜங்குக் அப்படின்னு சொல்ல அப்போது அவங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ஜங்குக் இடையே விழுந்த மாதிரி இருக்குது, உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அங்கேயே வந்து அவனுக்கு டியர்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. டாக்டர்ஸ் வந்து இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டைம் கொடுத்து டாக்டர் வெளியே போயிட்டாங்க. அவ்வளோதான், ஜங்குக்கு அங்கே பயங்கரமாக அலறாங்க. இப்போ வந்து ஒயனுடைய இதையுமே வெளியில் எடுத்துகிட்டு வராங்க. வெளியே எடுத்துகிட்டு வந்தோடனேயுமே அவனுக்கு ஒயனுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக அந்த ரூமுமே அழைச்சிட்டு போயிடறாங்க. எங்கள் ஜேகே வந்து அப்படியே டியர்ஸோடு அப்படியே உட்காந்துருக்காங்க. அப்போ ஜேகே கால் வந்துக்கிட்டே இருக்குது. யாருன்னா டேங்க் தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி டெலிவரி இல்லை. ஸோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்போம். டெலிவரி பையன் வந்துருச்சா இல்லை இன்னும் வரலையா என்னான்னு கேட்போம்னு சொல்லிட்டு தான் டேங்க் வந்து கால் பண்ணியிருப்பார். பட் வந்து யாருமே வந்து அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ அகைன் கால் பண்ணுறாரு. ஜேகே அம்மா தான் கால் அட்டன் பண்ணி, ஹலோ ஜேகே, டேங், நான் ஆண்டி பேசுகிறேன்ப்பா. ஆண்டி என்னாச்சு, ஜேகே கால் அட்டன் பண்ணலையா? எனக்கு குழந்த பிறந்துச்சா? குழந்த பிறந்துச்சுப்பா. அப்படியே ஆண்டி, என்ன குழந்த? 2 பேரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்ல ஆண்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அப்போ ஜேகேவுடைய அம்மா, தயாங் அவன் ரொம்ப உடஞ்சி போயிருக்கான். எங்களால் அவனை கன்சோல் பண்ண முடியுமான்னு தெரியலடா. எங்கள் எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது. ஜேகேக்கு அதை விட கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ வா, நீ பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் தெம்பாக இருப்பான், ப்ளீஸ் வா அப்படின்னு சொல்ல இந்த உடனே வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு அண்ணாட்ட சொல்ல ஆனால் வந்து சரி நானும் வரேன்னு சொல்லி இப்போ 2 பேருமே வந்து கிளம்பி கொரியா வராங்க. கொரியா இப்போ வந்து அங்கே வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பாடி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ ஃப்ளைட் கிடைக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியாக. ஸோ அவங்களுக்கு வந்து நைட்டு ஒரு மிட் நைட் போல் தான் ஃப்ளைட் கிடச்சிருக்கும். இப்போ அவங்க கொரியா வந்து இப்போ ஜேகேயோட வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கே ஒரு காலையில் ஒரு 12 மணி அந்த மாதிரி ஆயிடுது. பட் இன்னும் பாடி கிடைக்கல, வீட்டில் தான் இருக்குது. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அங்கே ஜேகே வந்து ஒரு ஓரமாக இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்க மாதிரி அவன் அப்படியே உட்காந்துருக்காங்க. வேகமாக ஜேகே டேங்க் உள்ளே வந்தோடனே ஒயனை பார்க்கவே இல்லை. நேராக ஜேகே கிட்டே போயிட்டு ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஜங்குக் வந்து அவ்வளோதான், ஜேகே வந்து டேங்கை பார்த்த உடனேவே அப்படியே ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் அழுத்திருப்பாங்க, ஆனால் பஸ்ட் அவுட் ஆகி அழலை. ஜேகே வந்து டேங்கை பார்த்தோன்னே அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி அழ ஸ்டார்ட் பண்ணாங்க. தேங்க் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தேங்க் என்ன நினச்சான், ஜங்குக்கு ஹாப்பியாக இருக்கணும், அவன் வந்து யார் கூட இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படி தான் நினச்சிருப்பான். அப்படியே அந்த ஜங்குக்கே இப்போ அள்ளும் போது தேங்க் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஹக்கை பேக் பண்ணிட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு தேங்கை வந்து கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேகேவை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாடியெல்லாம் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ எல்லாமே முடிஞ்சிடுச்சு, ஃபினரல் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒயனுடைய அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, பேபியை நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து கையெடுத்து அவங்களை கும்பிட்டு, எனக்கு இப்போ இருக்கிறது அந்த குழந்தை மட்டும்தான் அங்கிள், ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த குழந்தைய மட்டும் என்கிட்டன்னு கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல அவங்களுக்குமே ஜேகேவுடைய சுச்சுவேஷன் வந்து புரியுது. ஸோ அதனால் வந்து ஜேகேவுடைய அம்மா அப்பாவும் வந்து பேசுகிறாங்க, இப்போ இருக்கிறது குழந்தை மட்டும்தான், இப்போ அந்த குழந்தைய நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னாக்கா அவனால் சுத்தமாக முடியாது அப்படின்னு சொல்லவும் அவங்களுமே வந்து சரி குழந்தைய பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுடுறாங்க. ஸோ குழந்தை வந்து அழுதுருக்கோம்ல, ஸோ குழந்தைக்கு வந்து இந்த பாட்டில் அப்புறம் மில்க் பவுடர் இதெல்லாம் வந்து ஜேகேவுடைய அப்பாவை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஸோ குழந்தை வந்து இப்போ வந்து தூங்குது, சின்ன குழந்தை தானே அடிக்கடி தூங்கும்ல, அந்த மாதிரி பாலை குடிச்சிட்டு நல்லா தூங்குது. இங்கே அண்ணாமே வந்து பேக்கில் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுருப்பா. இப்போ தான் ஒரு 2 days வந்து ஸ்கிப் ஆகுது. 2 நாளைக்கு அப்புறமா எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்கும்ல. ஸோ ஒயனுடைய அப்போ வந்து இதுக்கு மேலே நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டேயும் அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் சொல்லிவிட்டு ஒன்றுட்டு அப்பா அம்மா வந்து போயிட்டாங்க. இப்போ வந்து ஜேகேவுடைய அப்பாவுக்குமே ஒர்க் இருக்குது. சவரமே நானும் கொஞ்சம் போகணுமா, அங்கே எல்லாம் போட்டபடி இருக்குது அப்படின்னு சொல்ல ஜேகே அம்மாவுக்கு வந்து ஜேகே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. நேராக தயங்கிட்டோம். தயாங்க ஆண்டி, எங்கள் 2 பேருக்கும் போக வேண்டிய சுச்சுவேஷன்ப்பா, எங்களுக்கு வேறு வழி தெரியல, ஸோ நீ அவன் கூடயே இருந்து பார்த்துக்கிறியா அப்படின்னு சொல்ல தேங்க போய் ஆண்டி இறங்கி கேட்கணுமா, நான் கூடயே இருக்கேன், நீங்கள் பத்திரமா போய்ட்டு வாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவுடைய பேரண்ட்ஸுமே வந்து போயிட்டாங்க. ஆனாமே வந்து ஜேகே கிட்டே என்கிட்டயும் சரி ஓகே ஜேகே கிட்டே என்கிட்ட பேசிட்டு பார்த்துக்கடா, நானும் அப்படியே லீவ் கூட சொல்லலை வந்துட்டேன், நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாமே 2 பேர்கிட்டையும் சொல்லிவிட்டு அவளுமே வந்து கிளம்பி போயிருப்பாள்.
இப்போ அந்த வீட்டில் ஜேகே தயாங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இப்போ ஒர்க் பண்ணிவிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைய பேம்பர் பண்ணுறது ஃபுல்லாகவே தயாங்க தான் இருக்கும். ஜேகே வந்து அவனுக்கு பெரிய இழப்பில்லை, ஒய்ஃப் இல்லை. ஸோ வந்து அந்த இதுலேயே வந்து ரொம்ப சேடாக இருந்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதம் அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. 1 மந்த் கழிச்சு தான் தேங்க் வந்து ஜேகே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. அவன் குழந்தைய பார்த்துக்குவான், தேங்க் பார்த்துக்குவான், சரி ஜேகே பார்த்துக்குவான், சாப்பிட சொல்லுவான். ஜேகே மாட்டேன்னு சொல்லுவாங்க. எப்படியாச்சும் அவன் கஷ்டப்பட்டு 2 வாய் ஊட்டி விட்டுருவான். ஸோ குழந்தை கூட தான் தேங்க் வந்து தூங்கும்போது ஜேகே அவனுடைய ரூமில் தான் இருப்பாங்க. என்னுடைய ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படி தான் இருப்பாங்க. இதை பார்க்க தேக்கி கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஜேகே பார்க்குறது, இப்படி பார்க்குறது. அவன் சந்தோஷப்படுத்துட்டு என்னென்னோ பண்ணுவாங்க. பட் அவனால் முடியல. சரி அவன் நார்மலாகவும் தோணும், பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு தேங்க் வந்து விட்டுட்டாங்க. இப்போ தான் 1 மாதம் கழிச்சு யாரோ காலிங் பெல் அடிக்க அவன் போயிட்டு தேப்பி ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க தேங்க் போகிறத. போயிட்டு ஓகே ஓகே அங்கிள், நான் வந்து ஜிபே பண்ணிடுறேன் அங்கிள். சரி அங்கிள் அப்படி சொல்லிட்டு தேங்க அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அது வந்து மளிகை ஜாமான் அது மாதிரி தான் இருக்கும். தேங்கமே வந்து பே பண்ணிட்டு அங்கிள் வந்துச்சுன்னு பாருங்கள். வந்துச்சு பார்த்தாங்க. ஓகே அங்கிள் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எல்லாத்தையும் எடுத்து போயிடுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்ட்டு கிச்சன் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. இப்போ சடனாக குழந்தை அழுகிற சவுண்டு கேட்கவும் வேகமாக வந்து பால் கரைச்சி வச்சுருப்பாங்க. அதை வேகமாக எடுத்துகிட்டு ரூமுக்கு ஓடுறாங்க. எல்லாத்தையும் ஜேகே பார்க்குறாங்க. வேகமாக ரூமுக்கு போயிட்டு அந்த குழந்தைக்கு அந்த பாட்டிலில் உள்ளதை எடுத்து ஃபீட் பண்ணுறாங்க. இப்போ தான் 1 மாதம் கழிச்சு அந்த குழந்தைய நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பார்ப்பாங்க, அவ்வளோ தான். கிட்ட போயிட்டு பார்க்குறாங்க. தேங்க வந்து வா ஜங்கு, ஏன் அங்கேயே நிற்கிற? ஒன்றும் இல்லை, இங்கே வா, அங்கேருந்து உட்காருவா அப்படி சொல்லிட்டு இப்போ வந்து கட்டலில் சப்பானி கட்டி சப்பானை போட்டு உட்காந்து அந்த குழந்தைய ஃபீட் பண்ணிருக்காங்க பாட்டிலில். பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்காங்க. குழந்தைய பார்க்குறாங்க. அழகாக இருக்கல்ல அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ண ஜேகேவும் ஆமாம் நீ ஓகே தானே ஜங்குக் அப்படின்னு சொல்ல ஜேகேவும் நான் இப்போ ஓகே தான். நான் நாளையிலேன்னு வாக்குக்கு போகலான்னு இருக்கேன். வாக்குக்கா? பரவாயில்ல வீட்டில் இல்லை, நானே இவ்வளோ நாள் எப்படி இருக்க முடியும். ஸோ நான் பேக் டு ஃபார்ம் வரேன், நான் வாக்குக்கு போகிறேன், நான் பார்த்துக்குறேன். உன்னோட விருப்பத்தான் ஜங்குக் அப்படின்னு சொல்ல. ஸோ நெக்ஸ்ட் டே ஜேகே வாக்குக்கு போயிருப்பாங்க. அப்புறம் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பாங்க. தேங்க் வந்து நீ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு, நான் ஃபினான்ஷியலாக உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், குடும்பத்தை நான் ரன் பண்ணுறேன், பாப்பாவை பார்த்துக்கிறேன், நீ ஒர்க் பண்ணு, நீ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல ஜேகே அது கொஞ்சம் பூஸ்டப் ஆகிருக்கும். சரி அப்படி சொல்லிட்டு அவன் வந்து கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த வேலைகள் போய்ட்டுருக்கோம். அந்த வேலைகள் ஏன்னா அது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், நிறையா பண்ணணும்ல. ஜேகே தேங்க வந்து அவனுடைய சேவிங்ஸையும் கொடுத்துருப்பாங்க, வெளியிலே லோன் எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதால இப்போ வந்து அவனே தான் வந்து பாப்பாவுக்கு வேண்டிய திங்ஸு 2 பேர் தானே. ஜேகேவும் அடிக்கடி வெளியில் போயிடுவாங்க. இப்போ தேங்குக்கு மட்டும் தானே சமைக்கணும் அப்படிங்கிறதுனால அவனால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ இப்படி தான் கம்பெனி ஒர்க் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். கம்பெனி ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். இதுக்கு இடையில் பாப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிருப்பா, உட்காந்துருப்பா. அந்த டைமில் வந்து ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படி தானே சொல்லிக் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் தேங்க ஒரு நாள் உட்காந்து ஜேகே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க லேப்பில். அப்போ உட்காந்துட்டு அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு கொஞ்சிட்டு இருக்கு. அந்த பாப்பா சடனாக அம்மான்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதான். இதை கேட்டோன்னே டேஸே வந்திருக்கும். ஜேகே வந்து ஸ்மைல் பண்ணிட்டு ஹெய் என்னுடைய புட்டு அம்மா சொல்லுதா அப்படின்னு வருவாங்க. ஜஸ்ட்டு கேஷுவலாக எடுத்துப்பாங்க. ஆனால் தேக்கி தான் அந்த பாப்பா தேங்க பார்த்து அம்மான்னு சொல்லவும் அந்த மூமெண்ட்டு அவன் அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணியிருப்பான். இப்போ அந்த டைரியில் அதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஃபுல்லாக அந்த டைரியில் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் ஜேகே வந்து படித்து பார்க்குறாங்க. கடைசியில் பேஜில் அந்த பேஜ் லாஸ்ட் பேஜ் வர அதில் அப்படியே எழுதிக்கிட்டே வந்திருப்பாங்க. இப்போ அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா தயாங்க இப்போ ஜேகே வந்து தேர்வு பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த ஐடி. ஓகேவா, பேக் டு ஸ்டோரி. ஓகேவா, ப்ரெசென்ட்டு வந்துடும். படிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் ஜேகே கூட அவன் ஃப்ரெண்டாக ஒரு சப்போர்ட்டராக நான் அவன் கூட இல்லை, நான் அவன் கூட ஒரு ஃபேமிலி ரன் பண்ண மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஜேகே ஹஸ்பண்ட், ஜோனா என் பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். அவள் என்ன அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு கூப்பிடும்போது என்னால் தாயாக முடியலனாலும் நான் அந்த தாய்மையை ஃபீல் பண்ணேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கே வெளியில் போனாலும் நான் ஜேகே ஜோனா 3 பேரை போவோம். ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்கே போகணுன்னாலும் போவோம். ஸ்கூலில் விட்டுறதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் 3 பேர் தான் போவோம். அவள் என் அம்மான்னு கூப்பிட்றதுக்கு எந்த ஒரு இடத்துலையுமே கூச்சப்படுறது கிடையாது. அதே மாதிரி நானும் அதை கூச்சப்படுறது கிடையாது. ஜேகேயும் அப்படி தான். அவனுமே எதுவுமே சொன்னது கிடையாது. ஜோனா என்னை அம்மான்னு கூப்பிட்ற ஒவ்வொரு நிமிஷமும் இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி தான் ஜேகே கூட நான் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அவனை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும், அவனை தாண்டி எனக்கு வேறு எதுவுமே தெரிய வேணாம் அப்படின்னு தான் தோணும். எனக்கு அது போதும். அவனை நான் கல்யாணம் பண்ணிட்டு தான் ஒரு ஃபேமிலியை லீட் பண்ணணுன்னு கிடையாது.
எனக்கு இதுவே பிடிச்சிருக்கு, எனக்கு இப்படி இருக்கவே பிடிச்சிருக்கு. ஜேகே, உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன் வெளியே மூடாமல். உன்னை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது ஜேகே. நீ, நான், நம்ம பாப்பா, எனக்கு அது போதும். இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது ஜேகே. ஐ லவ் யூ. நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நான் எப்போவுமே கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு அந்த பேச்சு வந்து முடிஞ்சிருக்கும். என்னை பார்த்து அங்கேயே உட்காந்து கதறி அழுகிறாங்க. நம்ம தயாங்கி மறுநாள் வந்து மேரேஜ். ஜேகே கதறி அழுகிறாங்க. அவனால் மேரேஜ் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? ஜேகே மேரேஜ் அப்போ தயாங்கி எப்படி ஃபீல் இருந்துச்சோ அப்படி தான் இருக்குது. எங்கே இப்போ நம்ம போய் போய் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஜேகே விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மேரேஜ் வந்திருப்பாங்க. இதில் பாதி விஷயத்த வந்து ஹனா கிட்ட அந்த விஷயத்த ஜேகே சொல்லிட்டு இருப்பாங்க. பாதி விஷயத்த நினச்சி பார்த்துருப்பாங்க. அப்போ ஹனா, ஜேகே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல, அப்போ ஹனா சிரிச்சிட்டு, உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு புரிதல் இருக்குது தெரியுமா, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்க்க. ஆமாம், இதே விஷயத்தை தான் உன் கல்யாணத்தப்ப ஜேகே தேங்க்ஸ் சொன்னான். நீ இப்போ எங்கே நிற்கிறியோ அங்கே தான் அவனை நின்றான். ஜேகே, நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற அதை விட பல மடங்கு அவன் ஃபீல் பண்ணான் அந்த நேரத்தில். ஒன்று இப்போ நீ அவன் இடத்துல தான் நீ நின்று பேசிகிட்டு இருக்க ஜங்குக் அப்படின்னு சொல்ல. அப்போது ஜேகே, என்னால் அவன் கூட இருக்க முடியாதுல்ல, அவன் இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் என்னால் இருக்க முடியல ஹனா. எனக்கு அவன் வேணும்னு தோணுது, ஆனால் இப்போ முடியாதுல்ல. அவன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான், அவன் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஹனா சிரிச்சிட்டு, அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். என்ன சொல்கிற அப்படிங்கிற பார்க்க, அவன் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கு ஜங்குக். வேற ஒரு பொண்ணை அவனால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அவன் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்கு. இந்த கல்யாணம் நடக்காது, கண்டிப்பாக நின்றோம். என்ன சொல்கிற? ஆமாம், வெயிட் பண்ணி பாரு, இந்த கல்யாணம் ஜேகே தேங்க் பண்ணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல ஜேகேக்கு ஒன்றும் புரியல நிற்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் அங்கே ப்ராமிஸ் வாங்கிட்டு இருக்காங்க. ப்ராமிஸ்லாம் முடிஞ்சுட்டு அந்த ஃபாதர் தேக்கிட்டு கேட்குறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமானு. திரும்பி ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே தயாங்கி பார்க்குறாங்க. அப்போது ஜேகே தேங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறத ஜேகேயால் இப்போ உணர முடியுது. அந்த ஐஸை இப்போ தான் தேங்க ஆகிட்டு ஐஸை ஜேகே பார்க்குறாங்க. அவன் ஐஸில் அவ்வளோ பெயின் இருக்குது. அதே மாதிரி தான் ஜேகே ஜேகேயோட ஐஸை பார்க்குறாங்க. அவன் ஐஸில் அவ்வளோ பெயின் இருக்குது. தேங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருப்பாங்களே சேரில், அந்த கூட்டத்துலன்னு பார்த்தா அங்கே இன்னொரு பையன் எழுந்து வரான். எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் கிடையாது அப்படின்னு அந்த பையன் எழுந்து வரான். யாருன்னு எல்லாரும் பார்க்குறாங்க. ஜெனி அந்த பையனை பார்த்தோன்னுமே அவனுக்கு ஷாக்கு. கை அப்படின்ட்டு ஜெனி பார்க்குறா. நானே தான் அப்படின்னு சொல்ல, அப்போ எல்லாருமே யார் நீ என்ன எதுன்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு இருக்கும்போது கை சொல்கிறாங்க, நானும் ஜெனியும் 5 வருஷமாக லவ் பண்ணோம். எனக்கு பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு. எனக்கு லாஸ் ஆனோடனையும் அவள் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டா. ஸோ என்னால் ஜெனியை மறக்க முடியாது, அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ தேங் ஐம் சாரி அப்படின்ட்டு ஜெனியை பிடிச்சி அங்கே இழுத்து போயிடறான். ஜெனி வீடு கை எப்படி சொல்லவும் ஜெனியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஜெனியும் கையும் வந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவனுக்கு லாஸ் ஆனோடனே தேங்க வளைச்சி போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பா. இந்த விஷயத்த தேங்க கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ கை ஒரு நாள் ஜெனிக்கு கால் பண்ணேன். அந்த டைம் வந்து ஜெனியும் தேங்க கொண்டாந்துருப்பாங்க. ஜெனி வாஷ்ரூம் போயிருப்பாங்க. அப்போது தேங்க தான் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அப்போது வந்து கை வந்து பேசியிருப்பாங்க. யார் என்னன்னு கேட்கும்போது கை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்புறமா தான் தேங்க வந்து பிளான் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எங்கள் 2 பேர் தான் மேரேஜ், நீ மேரேஜ் அப்போ வந்து நீ சொல்லு மேரேஜை ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் மேரேஜ் அப்போ வந்திருப்பாங்க. கை ஜேகே தேங்க் சொன்ன மாதிரியே அந்த மேரேஜ் வந்து ஸ்டாப் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தேங்க அம்மா கிட்டே போயிட்டு, நீ பாரும்மா, இதுக்கப்புறம் அந்த கல்யாணத்தை பற்றி பேசாத, பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்டே சொல்லிவிட்டு தயவு செஞ்சு நான் தனியாக விடுங்க அப்படின்ட்டு அந்த க்ரௌடை விட்டு அவன் வெளியில் வந்துடுறாங்க. அதாவது இன்னொரு வழி இருக்கும், அது வெளியில் போயிடுறாங்க. ஆனால் ஜேகே 2 பேருமே அங்கே போகிறாங்க. தேங்க் அப்படின்ட்டு போக அப்போ வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஜேகே சியோனா எங்கே அப்படின்னு கேட்க, அப்போது ஜேகே வந்து அம்மா அப்பா வச்சுருக்காங்க, ஏன் அழைச்சிட்டு வரலாம்ல, அவளை பார்க்கவே இல்லை, 1 மாதம் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னு சொல்ல, ஜேகே ஒன்று தேங்கிட்ட, ஜேகே அது எனக்கு ஜோனா பார்க்கணும் போல இருக்குது, நான் உன் வீட்டுக்கு வரல இல்லை அப்படின்னு கேட்க, அப்போது ஜேகே அது உன் வீடு, என்கிட்ட பர்மிஷன் கேட்குற, இல்லை அது நீ பாரு, அது எப்போவுமே உன் வீடு தான், நீ வா அப்படின்னு சொல்ல, இப்போ 3 பேருமே போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்டே போயிட்டு பேபியை தூக்கிட்டு இப்போ வந்து வீட்டுக்கு வந்து போயிடுறாங்க. ஜேகே எவ்வளவோ பேச ட்ரை பண்ணுறாங்க டேக்கிட்ட, ஆனால் பேச மாட்டாங்க. அண்ணாட்ட பேசுகிறாங்க, அந்த குழந்தைகிட்ட பேசுகிறாங்க. பட் டேக்கிட்ட வந்து பேசவே மாட்டுறாங்க ஜேகே கிட்ட. ஸோ டைம் ஸ்கிப் ஆகிருக்கும், ஒரு 2-3 டேஸ் ஆகிருக்கும். ஹனாமே அங்கே தான் இருந்திருப்பாங்க. இப்போ ஹனா வந்து எனக்கு ஒர்க் இருக்கட்டும், நான் கிளம்புறேன்டா அப்படின்ட்டு இருப்பாங்க. தேங் வந்து எவ்வளோ சொல்லியிருப்பாங்க, இல்லை எனக்கு ஒர்க் இருக்க, நான் போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல,
சரி அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் சொல்லிடுறாங்க, தேங்கும் சொல்லிடுறாங்க. அப்போ தேக்கிட்ட வந்து சொல்லு ஹனா, என்ன வந்து நீ விட்ரா பண்ணு. சரி நீ வீட்டில் இருந்துச்சுக்கே அப்படி சொல்லிட்டு டேயை அழைச்சிட்டு ஹனா வந்து போயிடுறாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஜேகே பயப்படி ஜெலஸ் ஆகுது. ஏன் நான் வரக்கூடாதுங்கிற மாதிரி கேட்க, ஹனா நான் போகிறேன் நீ மூட்டு வீட்டில் இரு அப்படிங்கிற மாதிரி தேங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ போனதுக்கப்புறமா இப்போ ஏர்போர்ட்டுக்கும் போயிட்டாங்க. இப்போ ஹனா ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஜேகே கிட்டே பேசு, என்ன சொல்கிற? ஆமாம், நீ இவ்வளோ நாளாக என்னத்துக்கு ஆசைப்பட்டியோ அது கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. என்னங்கிற மாதிரி தேங்க பார்க்குறாங்க. எல்லா விஷயத்தையும் நான் சொன்னால் நல்லா இருக்காது. நீ நினச்ச விஷயம் நடக்க போகுது. அதை நீ ஜேகே கிட்டே பேசினா மட்டும்தான் முடியும். உனக்கு ஜேகே பிடிக்கும்ல, அதே மாதிரி தான் அவனுக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும். அவன் அதை லேட்டாக புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளோதான். நீ வீட்டுக்கு போ, அவனே உங்ககிட்ட இதை சொல்லுவான். சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு நாங்கள் என்ன ஹனா போக இங்கே தேக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறா இவ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஹனா சிரிச்சிட்டு, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணணும், இந்த தடவை கல்யாணத்தில் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹனா அங்கே என்ன போக டேங்கு இப்போ தான் புரியுது அவன் என்ன சொல்கிறான்னு. ஹனா என்ன சொல்கிற, வீட்டுக்கு போடா புரியும் அப்படின்னு சொல்ல அறக்க பறக்க நம்ம தேங்கு வந்து வீட்டுக்கு ஓடியாடுறாரு. வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஜேகே தான் அப்படியே தேங்கிட்ட பேசுகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. வீட்டுக்கு வேகமாக நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து யாருமே இல்லை. ஓகே மேலே ரூமுக்கு போனால் ஜோனா வந்து அவர் ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கா. சொன்ன மாதிரி தான் ஜோனா இப்போ எல்கேஜி படிக்கிறாடா, ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். தேங்க நேரம் அவனோட ஜேகேயோடைய ரூமுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ஜேகே வந்து பால்கனியில் நிற்கிறாங்க. தேங்க வந்து ஜேகே அப்படின்னு கூப்பிட்ட ஜேகே வந்து டேரி ஐஸோடு திரும்பி தேங்க பார்க்குறாங்க. இப்போ அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னாக்கா ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அந்த பால்கனியே டார்க்காக இருக்குது. அந்த மூணு வெளிச்சம் மட்டும்தான், நைட் டைம்டா அந்த மூணு வெளிச்சம் மட்டும்தான். ரூமில் லைட் கிடையாது, பால்கனியில் லைட் கிடையாது. இப்போ இருட்டில் நின்று தான் 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. டியர்ஸோட ஜேகே திரும்பி தேங்க பார்க்க ஜேகே கிட்டே போயிட்டு, ஜேகே என்னாச்சு, ஆர் ஓகே அப்படின்னு கேட்க சடனாக ஜேகே நீல் டவுன் போட்டு தேங்கோட காலிலே விழுந்துடுறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேங்குமே வந்து கீழே உட்கார ஜேகே அலறாங்க காலில் விழுந்து. என்னை மன்னிச்சிட்டு தயாங், ஐம் ரியலி சாரி தயாங், என்னை மன்னிச்சிட்டுடா அப்படின்ட்டு காலில் உட்காந்து அழக. இப்போ தேங்கமே நீல் டவுன் போட்டாங்கல்ல, ஜேகே நீல் டவுன் போட வச்சுட்டு அவன் கையை அப்படியே பிடிச்சிட்டு, என்னாச்சு சங்கோக்கு, என்னை மன்னிச்சிடு, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஐம் சாரி தயாங், என்னை நீ மன்னிப்பியான்னு தெரியலடா, ஐம் சாரி. நீ இல்லாத அந்த நிமிஷத்தில் தான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறேங்கிற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு காலேஜ் டேஸில் என்ன உன்னை பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் லேட்டாக தாண்டா புரிஞ்சுக்கிட்டேன். ஐம் சாரி, என்னை நீ மன்னிப்பியான்னு தெரியல, ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் நான் டிசர்வ் தான். எப்போவுமே நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்த்தது கிடையாது தயாங்கு. என்னுடைய அன்பை தவிர நான் சந்தோஷமாக இருக்கணும்னு மட்டும்தான் நீ யோசிச்சதே தவிர வேறு எதுவுமே நீ யோசிச்சது கிடையாதுடா. ஆனால் நான் உன்னை அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன். ஐம் சாரி தயாங் அப்படின்ட்டு அவன் தயாங்குமே வந்து ஜேகேவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிவிட்டு, நீ பாரு சங்கோக் ஒன்றும் கிடையாது, ஓகேவா, நான் ஓகேவாக தான் இருக்கேன், ஓகேவா, எதுவுமே இல்லை. நான் உன்னை தப்பாக நினைக்கிறேன். ஒரு சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். நீ 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 இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத. எனக்கு உன் மேலே கோவம்லாம் கிடையாது சங்குக், ஓகேவா. இங்கே பாரு, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல தயாங். ஐம் சாரி தவிர வேறு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. தயவு செஞ்சு என்னோட தடவை நீ என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். நீ இல்லாத அந்த லைஃப் என்னால் வாழ முடியும்னு தோணலடா. ஐம் சாரி, ஐ லவ் யூ அப்படின்ட்டு ஜேகே சொல்ல தேங்க வந்து ஜேகே பார்க்குறாங்க. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு டியர்ஸ் வருது. அவள் ஜேகே சாரி, நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல அப்போ வந்து சடனாக ஜேகே ஹக் பண்ணிட்டு, இதை நீ ரியலைஸ் பண்ண, இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இத்தனை வருஷம் இருக்குது சங்குக். எனக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, இவ்வளோ நல்லா பட்ட கஷ்டம் அது ஃபுல்லாகவே எனக்கு கரைஞ்ச மாதிரி இருக்குது. இந்த ஒரு வார்த்தை போதும், இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேணாம் தோணுது சங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க தயாங்கு. ஜேகேமே வந்து பேக்கப் பண்ணிட்டு, லவ் யூ தயாங், லவ் யூ ஸோ மச் சங்குக் அப்படின்ட்டு 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜேகே, கல்யாணம் பண்ணிக்கலாமா? தயாங்குமே, சீக்கிரம் பண்ணிக்கலாமா?
அப்படின்னு கேட்குறாங்க. ஜேகே சிரிச்சிட்டு சீக்கிரமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஹக் பண்ணுறாங்க. அப்போ ஜேகே தேவையுடைய ஃபோஹெல்ல கிஸ் பண்ணிட்டு ஐம் சாரி லவ் யூ அப்படின்னு சொல்ல தேங்க லேட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதாண்டா இந்த பார்ட் நம்ம இதோட அப்படியே வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் நான் சூன் போடுறேன். ஓகே, லவ் யூ ஆல், பாய்.